தயவையும் ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாங்க. ஆரம்பிங்க. தயவுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா, இப்ப நம்ம 3 பேரும் நைட் சந்திரமுகி போறோம். சரிங்க. சந்திரமுகி போறோம். இப்ப அந்த படத்துல ஒரு முக்கியமான இது வரும். வடிவேல் ரஜினிகாந்த கேட்பாங்க ஒரு கேள்வி. அதுதான் இப்ப நம்ம பேச போறோம். அதுதான் இப்ப நான் உங்ககிட்ட கேட்க போறேன். பேய் பேய் இருக்கா இல்லையா தான் கேள்வி. பேய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேய் பேய் அந்த பேய் இருக்குதா இல்லையா? 8 1 சொல்லு 2 சொல்லுங்க. ஐயா இருக்குங்கய்யா. இருக்கா? இருக்குங்கய்யா. எங்க இருக்கு? அப்படியே புடிங்க, புடிச்சு விடாதீங்க. எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? வீட்டுல இல்லங்கய்யா, எல்லாருக்குள்ளயும் இருக்குங்கய்யா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆவி பிடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆவி பிடிக்கிறதாங்கய்யா? நல்லா பிடிப்பாங்கய்யா. ஜலதோஷம் வந்துட்டுனா பிடிப்பாங்கய்யா. எதுக்காக பிடிப்பீங்க? ஜலதோஷம் வந்துட்டுனா பிடிப்பாங்கய்யா. புரியல. ஜலதோஷமா? ஜலதோஷம் வந்துட்டுனா ஆவி பிடிப்பாங்கய்யா. அது ஒரு ஆவி பிடிக்கிறது. ஒரு ஆவி பிடிக்கிறவனு ஒருத்தர் இருக்கிறான். சூளை வச்சுட்டு இருப்பாரு ஆவி பிடிக்கிறவன். அது யார்? சரி, அதா ருத்ரர். ருத்ரனாங்கய்யா? இல்ல, ஆவி பிடிக்கிறவன். மந்திரவாதியா? மந்திரவாதி இல்ல இல்ல இல்ல, ஆவி பிடிச்சுன்னு போயிருவாரு அவரு. இந்த தேவதான மட்டும் பார்த்தோமே அவரா? போயிருவான். ஆவி பிடிக்கிறாரு. ஆவி பிடிக்க அவங்க ஆவி பிடிச்சுட்டு போயிட்டாருன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமாங்கய்யா. சரி, இன்னொருத்தன் ஆவி பிடிப்பான். அது யாருதான் இப்ப நீங்க சொன்னீங்களா? அது யாருக்கான பேய் பிடிச்சிச்சுன்னு வைங்களா, அது அவ்வளவு சீக்கிரம் போகாது. சில இடத்துல ஸ்ட்ராங்கா உட்காந்துரும். அடி பின்னாலுமே அது போகாது. அதுக்கு ஒரு மந்திரம் நீங்க ஆவி பிடிச்சிருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? ஆடுறாங்களே, பாத்துருக்கீங்கய்யா. பாத்துருக்கீங்களா? இப்ப எங்க ஊர்ல ஒரு சம்பவம் சொன்னாங்க. ஒரு 15 வருஷம் முன்னாடி சம்பவம். எங்க சொந்தக்கார பையன், அந்த பையன் கல்யாணம் எப்படியோ பண்ணி வச்சுட்டாங்க. இவனுக்கு குடிப்பழக்கம் அதிகமாயிடுச்சு. அது ஏற்கனவே இருந்தது, மறைச்சு வச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க ஒரு பொண்ணை. பாவம், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. இவன் வெளியில குடிச்சிட்டு நைட்ல வந்துருவான். அது ரெகுலரா கல்யாணம் பண்ண புதுசுல ஒரு வாரம் குடிக்கல பயந்துகிட்டு. அது அப்புறம் ரெகுலரா குடிக்க வந்தான். அது ஒரு 6 மாசம் அப்படியே இந்த பொண்ணு பாவம் அதெல்லாம் குடிக்க கூடாதுன்னு ரொம்ப கண்டிஷன் தான் போச்சு. தன்னுடைய கணவன் நல்லா இருக்கணும்னு இல்லைங்களா, திருத்திடலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ண முடியல. அவன் ஓவரா அதுலயே இறங்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, வீட்டுக்கே பாட்டில் எடுத்து வர ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் வீட்டுக்கே பாட்டில் திறந்து இது பண்ணோம்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இவனால அது கண்ட்ரோல் பண்ணலாம் முடியல. அது இல்லாம இருக்குது. அந்த மாதிரி ஒரு அடிக்ட் ஆயிட்டான். இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, ரொம்ப கோவப்பட்டு அதை கொண்டு டிச்சுல கொண்டு ஒட்டி போட்டுருச்சு. இவன் போய் அப்பவே இன்னொன்னு வாங்கிட்டு வந்தான் அந்த ராத்திரில. அதுக்கு நிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. மறுபடியும் பார்த்தா திருப்பி உடச்சு போட்டுருச்சு. அவனால அது இல்லாம இருக்க முடியல. அந்த பொண்ணு என்ன நடக்குதாலும் ரொம்ப திட்டிச்சு. ரொம்ப கட்ட வார்த்தையில திட்டிச்சு. பொறுத்து பார்த்து பாவம் இப்படி விட அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு பொண்ணு தூங்கிடுச்சு. இவன் அதுக்கு மேல யாரும் வைக்க மாட்டாங்க. 1 மணிக்கு என்ன பண்ணா, அவனால முடியல, அது இல்லாம முடியல. அவனுக்கு சின்ன பையன் தான், ஒரு 25 வயசு பையன் தான். தூக்க மாட்டேங்கிட்டான். தூக்க மாட்டு பொண்ணத்தை கழட்டி இது பண்ணிட்டாங்க. அது என்னாச்சு, ஒரு 4 மாசம் கழிச்சு
அது அந்த பையன் வந்து அந்த ஆவி வந்து அப்படியே இருந்தது. இதெல்லாம் உண்மையா நடந்தது. அந்த நம்ம வெளியில பாக்கல, பட் என்ன நடந்ததுன்னு சொல்றேன். அவங்க அண்ணி மேல போய் பிடிச்சுக்கிட்டான். அது என்னாச்சு, அளவுக்கு மீறி சாப்பிட ஆரம்பிச்சு திடீர்னு. ஒண்ணு யாருக்கும் ஒன்றும் தெரியல. 4 இட்லி சாப்பிடுறது 10-15 இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி ஒரு மணி நேரத்துல பிளேட்ல போட்டு சாப்பிட ஆரம்பிக்கும். என்னடா இதுன்னு யாருக்கும் ஒண்ணும் புரியல. இது ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னா, எனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லி 1 மாசம் பெரிய ஒரு இது பண்ணிடுச்சு. அது போட போட சாப்பிட்டு அது என்ன ஆகி போச்சு, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து இவனுடைய வேலைதான்ட்டு. நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் அது மெலிஞ்சு போயினே இருக்குது. அதனாலதான் பிரச்சனை ஆகி போச்சு. சரி, அவ்வளவு சாப்பிட்டே அது உடம்பு மெலிஞ்சு போயிட்டு அப்புறம் ராத்திரில அப்படியே ஒரு மாதிரி கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி அது பாட்டுக்கு பொருளும். அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு இதுல இருந்து அதுக்குன்னு ஆளை கூப்பிட்டு பார்த்தா இது வந்து உங்க வீட்டுல இருந்துதான் ஒரு ஆவி பிடிச்சி இருக்குன்னு சொன்னாங்க. யாரெல்லாம் தூக்க மாட்டாங்கன்னா அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஒரு 15-20 கொடுங்க, நான் வந்து இதை ஓட்டி விட்டுறேன்னா. அப்புறம் ஓட்டி விட்டான், ஓட்டி விட்டான், ஆவி பிடிச்சி எடுத்து போய் ஓட்டி விட்டான். அவன் என்ன பண்ணான்னு தெரியல, ஒரு மறுபடியும் ஒரே மாசம் திருப்பி வந்து பிடிச்சிச்சு. அப்புறம் ரொம்ப அட்டகாசமாயி போச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, வேற ஒரு ஆளை கூப்பிட்டு அவன் வந்து 50,000 கொடுத்தீங்கன்னா நான் பர்மனண்டா வந்து இது பண்றேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் 50,000 செலவாகும். அப்புறம் 50,000 கொடுத்து அவங்க ரொம்ப ஏழாப்பட்ட குடும்பம், கடன்களை ஒண்ணு வாங்கி அந்த வர்ணிப்பாங்க இல்லைங்களா, அந்த வர்ணிக்கும் போது அது ஊர்லாம் வந்துடும், அந்த எல்லா ஜனலும் வந்துடும். அவன் வந்து தெருல நிக்க வச்சு அதை வர்ணிப்பு, அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல கேட்பான், அந்த யாரு பிடிச்சிருக்குதோ. ஆனா சூழ்ந்து இருக்கிற ஜனம் இருக்கு பாத்துங்க, அது திடீர்னு அது மாறிக்க, யாரு மேலாலும் மாறிக்காது. அந்த மாதிரி அந்த பொண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த தாலி அறுத்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு ஊரு வந்து வேற ஒரு ஊரு. அந்த ஊர்ல கோயில் கூட கிடையாது, காலங்காலமா கோயில் கிடையாது, ஏதோ ஒரு சின்ன கோயில் இருக்கும். அவங்க எல்லாம் வந்து தறிதான், இந்த கைத்தறி தான். அப்ப பௌர்ணமிலாம் வந்துருச்சு. அவங்க எல்லாம் வந்து சம்பாதிப்பாங்க, ஆடு மாடு கோழி அது சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டு ஜாலியா இருப்பாங்க. அந்த ஊரே அப்படிதான். அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக சிந்தனை கிடையாது. எங்கேயோ ஒருத்தருக்கு ரேர், அந்த இடத்துல ஒண்ணுமே தெரியாது. அந்த அவங்க ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க, என்னதான் எப்படி அந்த பையன் இறந்தான் அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்க, ஒரு 10 பேர் அவங்களும் வந்துட்டாங்க. இவரு வர்ணிக்கிறாரு. வர்ணிக்கும் போது அவங்க என்னென்ன பிரச்சனை இல்லை அந்த அவன் சொல்றான், இந்த மாதிரி நான் வந்தேன், பாட்டில் உடச்சிச்சு, திருப்பி நான் போய் அந்த ராத்திரில வாங்கிட்டு வந்தேன், திருப்பி உடச்சிச்சு, நான் என்ன பண்றது, என்னால முடியல, அதனால மாட்டேன் எல்லாம் உண்மை. அந்த அது எப்படின்னா, இப்ப அந்த பொண்ணு அவங்க அண்ணி மேல இருந்தது, அந்த வேடிக்கை பக்கம் வந்தாங்க பாருங்க, இந்த வெளியூர்ல இருந்து அந்த பொண்ணு ஒரு பொண்ணு மேல அது ஏறிச்சு. அந்த பொண்ணு திடீர்னு ஆரம்பிச்ச உடனே அந்த பொண்ணு மேல ஏறி அந்த பையன் சொல்றான், எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஆனா அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப என்ன ஆச்சுன்னா, எங்க தங்கச்சி பொண்ணு வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம், அவங்க எல்லாருமா சேர்ந்து எங்க மாமா என்ன பண்ணாரு, அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு, அவங்க அண்ணன் பையன் தான், அது அண்ணன் பையன் தான், அது தூக்கு மாட்டிக்கிறது. அதனால அவரு என்ன கேக்குறாரு, ஏண்டா இப்படி ஒவ்வொருத்தரையா புடிச்சுன்னு இருக்கிற, 65,000 செலவாச்சு, நீ திருப்பி போயிடுவியா, திருப்பி வந்து எங்க வீட்டுல பிடிப்பியாடா அப்படின்னு அந்த அந்த வெளியூர் பொண்ணு கேக்குறாரு, எங்க மாமா கேக்குறாரு. அது சொல்லுது, ஏன்னா அந்த பையனுக்கு தெரியும் இவங்க எல்லாம் வந்து அற்புதஞ்சோதி, அந்த பொண்ணுக்கு தெரியுமா அந்த அற்புதஞ்சோதினா என்னன்னே தெரியாது, என்னன்னே தெரியாது. ஆனா அந்த பொண்ணு சொல்லுது, வாயில இருந்து சொல்லுது, ஐயோ
நீங்க எப்ப பெரிய பெரிய தங்கச்சி வீட்டுல எல்லாமே ஆரம்பத்திலே 40 வருஷமா அந்த இதில் தான் இருக்காங்க. டெய்லி தங்கச்சி அறுவல் படிக்கும். தங்கச்சி பொண்ணு ரொம்ப இதுல ஈடுபாடு, வரலாறு இதுல ஈடுபாடு. கருணானந்தசாமி புக்குன்னா உயிர், வேற எத்தையுமே படிக்காது, எந்த புக்கையும் தொடாது. கருணானந்தசாமி புக்கும் வரலாறு அல்பா இது மட்டும்தான் படிக்கும். வேற எதுனா நான் நல்ல புக்கு கொடுத்தாலும் அது படிக்காது, அப்படியே வச்சிரும். அந்த மாதிரி அவர் சந்தேகப்பட்டு எங்களை பிடிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சொல்லுது அந்த பொண்ணு, ஐயோ நான் எப்படி வருவாங்க, நீங்க யாரு, நீங்க அறுபெரு ஜோதி கும்பிடுறீங்களே, நீங்க யாரு, நீங்க அறுபெரு ஜோதி கும்பிடுறீங்களே. ஆச்சரியமாயிடுச்சு அந்த பொண்ணு, அதெல்லாம் தெரியவே தெரியாது. பையனுக்கு தெரியும், ஆனா அந்த அந்த அற்பெருஞ்சோதின்ற வார்த்தை இந்த பையனுக்கு தெரியும். ஆனா அந்த பொண்ணு வாயில வரும்போது நீங்க யாரு, நீங்க அறுபெரு ஜோதி கும்பிடுறீங்களே, அற்பெருஞ்சோதின்னு சொல்ல வரல அந்த பொண்ணுக்கு. அறுபெரு ஜோதி கும்பிடுறீங்களே, உங்களை என்னால பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றது. அந்த அளவுக்கு அந்த ஒரு ஆவியில் இருக்கு. இப்போ செல்வாயா தான் கேக்குறேன், இருக்குதா இல்லையா, எப்படி இருக்கும், அது எப்படி பாக்கிறது, அது உண்மையா, நம்பலாமா? ஐயாவுக்கு நிறைய பிடிச்சிருக்கு. ஆவி பிடிச்சவங்களை பத்தி, ஆவி பிடிக்கிறவங்களை பத்தி 3 பேரை பார்த்துட்டோம். இருங்க ஐயா ஒரு நிமிஷம், அவரு லைன்ல என்ன இருக்காரு, அவருக்கு ஏற்கனவே நிறைய பிடிச்சிருந்துச்சு, எல்லாம் ஒண்ணு ஒண்ணா இப்பதான் வரட்டிருக்காங்க. வெளியில போயிட்டாரா ஐயா? செல்வையா, செல்வையா, பேய் ஒரு சவுண்ட் கேக்குது. இல்லையே, நீங்க வேற நைட்டு வேற பேய் கதையை சொன்னோம்னா ஐயா எங்க அரண்டு ஓடி கேட்டாரு. சொல்லுங்க சொல்லுங்க. ஏற்கனவே பல பேய்களை உள்ள வச்சிருக்காருங்க ஐயா அவரு. இப்ப ஒரு மாதிரி உடுக்க சொல்றீங்க, பேய் ஓட்டுற மாதிரி, பேய் ஓட்டு வந்தாரா? இல்லைங்க இல்லைங்க, சொல்லுங்கய்யா, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. பேய் இருக்குதா இல்லையா? நான் வடிவேலு கேக்குறேன், சொல்லுங்க. நீங்க பாத்துருக்கீங்களா பேய? நீங்க பாத்துருக்கீங்களா? இந்த அனுபவத்தை வச்சுட்டு கேக்குறீங்க? இல்ல, இந்த அனுபவம் சொன்னீங்க இல்லையா, அத ஃபாலோ பண்ணி கேக்குறீங்க. நான் அதெல்லாம் தெரியல, நார்மலா கேக்குறேன். நான் உணரலைங்கய்யா, நான் உணரலைங்க. அது என்னோட அனுபவத்திலயும் வரலைங்கய்யா, நான் இல்லங்கிற உணர்வு தான் இருக்கேன். பேய் இல்லைன்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்குங்களா? ஆமா ஆமா. ஒண்ணும் இல்ல. இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நம்ம வீட்டுல கிராமத்துல மாமா 4 தறி போட்டிருந்தாரு. ரெண்டு ஷிப்ட் வெளியே தறி ஓட்டுவாங்க. 2வது ஷிப்ட் நைட்டு ஓட்டும் போது 1 மணிக்கு எப்படியும் அவங்களுக்கு தூக்கம் தாங்க முடியாது. அதனால 2 வரையும் ஓட்டுட்டு ஒரு 2 ஹவர் தூங்கி வந்துப்பாங்க. அது சரியாண்டே ஒருத்தன் தூங்கினா, ஒரு பையன் என்ன பண்ணா சின்ன மேல தூங்கிட்டான். பக்கத்து தெருல ஒரு அம்மா அப்பதான் தூக்கு மாட்டின்னு இறந்துருச்சு. இந்த பையனுடைய அனுபவத்தை சொல்றான். நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், அது பேய் அந்த ஜாம நேரத்துல அது விளையாடுது. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரே அடி, பலாரும் ஒரு அடி விழுந்துச்சான். அடிக்கு ஐயோன்னு வீட்டுல வச்சான். அந்த அடுத்தது அவன் நைட்ல வெளியே வர்றதில்லை சொல்றான். என்னன்னா அடிச்சுது, என்ன அடி அடிச்சுது, அப்படியே பலான்னு அடிச்சுது, அப்படியே நான் எழுந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்ட்டு. அந்த பேய்க்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எங்க பங்காளி தாத்தா ஒருத்தர் சொல்லுவாரு, அது ஒரு கிளியரெல்லாம் தெரியாதான், அது ஒரு இருளான ஒரு இது தெரியும். அது அவரு அந்த நெல்லு பயிரிடும் போது அந்த கதிர் விடுது இல்லைங்களா, அப்ப காவலுக்கு போயிடுவாங்க. என்ன அர்த்தம் போயிடுவாங்க அந்த கதிரை மட்டும். அந்த அறுவடை பண்றதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி அங்க காவல் இருப்பாங்க. அவரு காவல் உட்காந்து 10ல இருக்காரா. ஒரு பெரிய பேய் நான் சொல்றது ஒரு 30 வருஷம் முன்னாடி அவர் சொல்லின்னு இருக்காரு.
ஒரே அமுத்துதான். ஆனா வந்து நீங்க அதை ஒண்ணும் பண்ணாது, ஒரு காத்து மாதிரி வந்து ஒரு ஸ்பரிசம் மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஒரே அமுத்து தான். அதை அப்படியே இது பண்ணி விட்டு அந்த இடத்துல விட்டு வெளில வந்துட்டாராம். அது மாதிரி அந்த அந்த அனுபவத்தை சொன்னவங்க நான் நிறைய பேரு அந்த அனுபவம் எங்க தாத்தாவும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தாத்தாவும் சொல்லியிருக்காங்க, அப்பாவும் அந்த அனுபவத்தை சொல்லியிருக்கு. ஆனா நம்ம அனுபவப்படாதுன்னா தெரியல. அதனால அது ஐயா நீங்க 2 பேரும் பேய் கதையை சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வேற ரோட்ல ஒரு ஓரமா நின்னு பேசிட்டு இருக்கேன் இருட்டுல. ஒரு அம்மா வந்து பரதா போட்டு, கருப்பு கலர் பரதா போட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. யாராவது கருப்பா உருவம் வருது, இவங்க ஐயா வேற கருப்பா உருவம் வருதுன்றாங்க, இங்க வேற ஒரு உருவம் போயிட்டு இருக்கேன்னு பாக்குறேன். அது நல்ல வேலை 2 கால் இருக்கு. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். சரிங்க. பேயினாலும் ஆவின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமாங்கய்யா, ரெண்டும் ஒண்ணுதான் இல்லைங்களா? பேயினாலும் ஆவினாலும் ஒண்ணு. இந்த பேய் ஆவி இத பத்தி வள்ளலார் எதெல்லாம் சொல்லிருக்காரா? பேய் மனக்குரங்காலேன்னு சொல்லிருக்காங்க, மனசுல பேய்னு சொல்லிருக்காங்க ஐயா. அது வேற. அது வந்து பேயின்னு சொல்லுவாங்க, நாயின்னு சொல்லுவாங்க, குரங்குன்னு சொல்லுவாங்க, மனத. அது வேற. அது ஒரு உமானம். ஒண்ணு இல்லைங்கய்யா, இப்ப வேட்டவளம் ஜமீனுக்கு வந்து அவங்க 2 மனைவிக்கும் ஒருத்தவங்களுக்கு பிரம்மராட்சசம், ஒருத்தவங்களுக்கு மரோதம் தானே? அது என்ன நோய்? மகோதரம். அது சொல்லிருக்கோம். அது பிரம்மராட்சசம் என்னங்கய்யா? ஒரு வகைதான். அப்ப ஐயா வந்து விபூதி, வள்ளல் பெருமான் வந்து விபூதி கொடுத்து பூசின உடனே அது இதாயிட்டுன்னு சொல்றாங்க, சொல்றாங்க. அப்போ பேய்ன்றது இருக்கு. அது வந்து இப்போ கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள்லாம் நம்ப மாட்டாங்க, அது வேற விஷயம். அது வந்து அது சில ராசிக்காரங்களுக்குன்னு சொல்றது தெரியவே தெரியாதான். சில பேருக்கு வந்து கண்ணால பார்க்க முடியும், அந்த மாதிரிலாம் உண்டு. இன்னொன்று சுதர்சனன் நான் சொன்னேன் இல்லைங்களா? சுதர்சனா? ஆமா, புக்கல் அனுப்புறாரு ஐயா. அவருடைய இளைய மகள் வந்து 7ஆம் கிளாஸ் தான் படிக்குது, 6ஆம் கிளாஸ். அப்போ வந்து கான்வென்ட் தான் படிக்குது. அது வந்து வாரம் அவர் ஜீவகாரணி சத்தியசாரம் பண்ணுவார் வீட்டுல. அதுக்காக மார்க்கெட்டுக்கு போய் ஒரு 2 பொரியல் வாங்கிட்டு வரும்போது ஒரு டவுன் பஸ் அப்படியே மேல ஏறிடுச்சு. அது டர்னிங்ல அப்படியே ஏறிடுச்சு, வயிற்று மேல ஏறிடுச்சு. ஐயோ, யார் மேல? ஐயோ, யார் மேல? குழந்தை மேல, அந்த பாப்பா மேல. ஆமா, ஏறிடுச்சு. உயிர் பிரியல, ஒரு பாதையும் இல்லை. அப்படியே தூக்கினா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. அந்த பொண்ணு பேரு லாவண்யா என்ன சொல்லுது அப்பா கிட்ட, அப்பா நான் வந்து புறப்பட போறேன், எனக்கு ஒரு பாட்டு மட்டும் அற்பால பாடுங்கப்பா அப்படின்னு. உடம்பு மேல ஏறி உடம்புல ஒண்ணுமே இல்ல, உயிர் மட்டும் இருக்கு, ஒரு பாட்டு மட்டும் பாடுங்கப்பா, நான் கேட்டு போயிடுறேன். ஒரு அழுதுகிட்டே ஒரு பாட்டு பாடுறாரு, உயிர் பிரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, அந்த பாப்பா வந்து உயிர் பிரிஞ்ச பிறகு 1 மாசம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல அந்த இது மட்டும் ஆடுமா, ஊஞ்சல் மட்டும் ஆடுமா திடீர்னு. இது அவர் சொன்னாரு. அந்த ஊஞ்சல் மட்டும் அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்குமா, அது ஒன்றும் பண்ணாது. அந்த ஊஞ்சல் ஆடுற பழக்கம் இருக்குல்ல, அந்த ஊஞ்சல் மட்டும் ஆடும். இதெல்லாம் வந்து பல பேர் அந்த அனுபவத்தை சொல்றாங்கன்னா வேணும்னா சொல்லுவாங்க அந்த மாதிரி. அப்ப அந்த பேய் இருக்குன்றது உண்மை. இந்த கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம், இது எல்லாமே கந்தர் கவசம், எல்லாமே பேய் இதை பத்தி நிறைய சொல்லுவாங்க. அந்த காலத்துல அந்த நிறைய தற்கொலை பண்ணிப்பாங்க, கிணத்துல விழுந்துறது, தூக்கு மாட்டிக்கிறது, அப்புறம் இந்த இலைய அரைச்சு தூண்டுறது, கொட்டை அரைச்சு தூண்டுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிப்பாங்க. கிணத்துல விழுறது, அந்த குடும்பத்துல பிரச்சனை வரும், சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம், அதுவும் மாமியார் தகராறு, அந்த பிரச்சனை வரும். அது நிறைய பேரு தற்கொலை பண்ணிக்கிற இறந்து போறவங்க அந்த காலத்துல ரொம்ப அதிகம். அதுவும் பெண்கள் சும்மா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தாங்க மாட்டாங்க, கிணத்துல வந்துருவாங்க, கொட்டையை அரிச்சு சாப்பிடுவாங்க. அது அந்த நல்லா தெரியும் அவங்களுக்கு, எந்த இலையாதான் போயிடுவாங்க. அந்த மாதிரி எங்க அத்தை கூட அப்படிதான் கொட்டையை அரிச்சு சாப்பிட்டுச்சு. ஒண்ணு சின்ன பிரச்சனை, அவங்க வீட்டுக்காரு எங்க அத்தை மாமா அடிச்சுட்டாரு அழகல,
என்னன்னா அவங்க பையன் எதிர்க்க வச்சுட்டாரு. அவ்வளவுதான், அவமானம் ஆயிடுச்சு. அவங்க மருமக பக்கத்துல இருந்தாரு, போச்சு, போய் கொட்டை அடிச்சு சாப்பிட்டுச்சு, இறந்துச்சு. அந்த மாதிரி இப்ப எது சொல்ல, இந்த பேய் இருக்குதா இல்லையா, வரலாறு இதை பத்தி அதெல்லாம் சொல்லியிருக்காரா? பிரம்மராட்சச பத்தியே சொல்லி இருக்கும்போது பெருமாள் படத்துக்கு அது ஒரு எவிடன்ஸே நேரடியா தெரியுதுங்களையா? புரியல. இந்த பிரம்மராட்சச பத்தி பெருமானார் அங்க அந்த வேட்டவளம் ஜமீன் அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. வள்ளலாறு இந்த பேயை பத்தி ஆவியை பத்தி சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. தேவி ஒளிர் தரு திரு உரு உடன் எனது ஆவியில் கலந்தொளிர் அருட்பெருஞ்சோதி அதே மாதிரி தரு திரு உரு உடன் எனது ஆவியில் கலந்தொளிர் அருட்பெருஞ்சோதி. பேயின்னு ஒண்ணு இல்லைன்னா மனிதன் இருக்கவே முடியாது. அதை பேயின்னு சொல்லக்கூடாது, ஆவின்னு தான் சொல்லணும். ஆவிக்கும் பேய்க்கு என்ன வித்தியாசம் ஒண்ணு இல்ல. அதாவது தற்கொலை பண்ணிக்கன்னா இந்த பௌதிக உடல் நீங்க பெற்ற பிறகு அந்த ஆவிக்கு குறிப்பா பேயின்னு சொல்லிடுவாங்க. பொதுவா ஆவினாலும் பேய் தான். ஆவி இல்லாத மனிதன் இருக்கவே முடியாது. ஆவிதான் சூக்ஷ்ம தேகம். ஆவினாலே அதுதான் உயிர் வடிவம், அதுதான் ஆவி வடிவம், அதுதான் பேய். அதுதான் அச்சு. அந்த அச்சு மேலதான் உங்களுக்கு இந்த பௌதிக உணவு அணுக்கள் பதிந்து அதை பிரதிபலித்து நமக்கு உருவத்தை கொடுக்குது. மற்றபடி இந்த உருவத்துக்கு முழு ஆதாரம் எதுனா இந்த பேய் வடிவம் தான். அந்த பேய் வடிவத்தினுடைய இதுவை நமக்கு பிரதிபலிக்கிறது எதுன்னா இந்த உணவு செல்கள் அதுல பதிந்து நமக்கு கிளாரிட்டி கொடுக்குது. உண்மையிலே பேயை கிளியரா பார்க்க முடியாது. காரணம் அதுக்கு பௌதிக உடம்பு கழண்டு போச்சு. இந்த படத்துல காமிப்பாங்க, கிளியரா காமிக்கிறோம், அதெல்லாம் போய் பேய அது ஒரு வடிவம் தெரியும் அவ்வளவுதானே தவிர அந்த கிளாரிட்டி தெரியாது. அது சில வீடியோல எல்லாம் காட்டுவாங்களே, ஒரு புகை மாதிரி வந்துட்டு போவோம், அதானே? என்னங்கய்யா? ஒரு புகை மாதிரி இப்படி வந்துட்டு போவோம். இல்ல புகையை சம்பந்தம் கிடையாது. அது ஒரு வடிவம். அந்த ஒரு வடிவம் அது ஒளிமயமான வடிவம் தான். ஒரு மங்களா ஒரு உருவம் வந்துட்டு போற மாதிரி இருக்கும், அதுங்களே. ஆமா, அவங்களுக்கு எண்ணங்கள், அவங்களுடைய தமோ குணம், ரஜோ குணம், தமோ குணத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப பொறாம பிடிச்சவங்க, அப்புறம் துவேஷம், குரோதம், இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க, பிறர் சொத்த அந்த ஒரு தீய எண்ணங்கள், அந்த ஒரு இதுல தீய பழக்க வழக்கங்கள், அந்த இருக்கிறவங்களுடைய ஆவி கரிய நிறம் உடையதா இருக்கும். நல்ல எண்ணங்கள் உடையவங்க இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்லயோ ஒரு அகால மரணமோ அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க யாருக்கும் தீமை செய்ய மாட்டாங்க, நல்லதுதான் செய்வாங்க. அவங்களுடைய ஆவி வெண்மை நிறமா இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அந்த பேஸ் வரல இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரியாது. காரணம் அந்த பௌதிக உடம்பு போயிடுது. இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சிலைய வெவ்வேறு சைஸ்ல வெவ்வேறு வடிவத்துல செய்யறான் அந்த விக்கிறவன், தெருல விக்கிறவன். ஆனா ஒட்டு மொத்தமா ஒரு வண்டி களிமண்ணை தான் வச்சிருவான் மொத்தத்துக்கும் பொதுவா. ஆனா அந்த அச்சுன்றது தயாரா இருக்கும். அந்த அச்சுல ஆல்ரெடி என்ன உருவம் வரணுமோ அதுக்கான ஒரு இது அந்த அச்சுல இருக்கும். அந்த அச்சுல வச்சு அச்சு ஒரு நிமிஷம் பிடிச்சி எடுத்தோம்னா அந்த இது காமிச்சிடும். அதுதான் அந்த ஒரு அச்சு அப்படின்றது எதுன்னா அந்த வடிவம் இருக்கு, அந்த பேயில ஆற்றல் இருக்கு, உணர்வு இருக்கு, உயிர் இருக்கு. இது பல இதுல கொண்டதுதான் அந்த ஆவி வடிவம், உயிர் வடிவம். உயிர் அது முழுக்க முழுக்க உயிர். அந்த உயிர் உணர்வோடு கூடியது. அதனால அது உயிர் உணர்வு. அதுக்கு ஆற்றலும் இருக்கும். இந்த ஆற்றலோடு தான் அது இருக்கும். அடுத்தது அதுக்கு ஒரு வடிவம் இருக்கும். அந்த வடிவம் இல்லைன்னா இந்த பௌதிகளுக்கு வடிவம் படவே முடியாது. ஒரு வடிவமே வராது. அது உள்ளுறுப்புகள் வடிவமாகட்டும், வெளியில இப்ப இதயம் நுரையீரல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வடிவத்துக்கு அதுக்கு காரணமா இருக்கிறது அந்த சூக்கும ஆவி வடிவம் தான். அதே மாதிரி புறத்திலேயே ஒரு வடிவம் வர்றதுக்கு காரணம் அந்த ஆவி வடிவம் தான். ஆனா புற வடிவம் நம்ம வெளியில நம்ம பாக்குறது எல்லாருக்கும் இதய நுரையீரல் எல்லாம் ஒண்ணுதான்.
அதுல வந்து ஒன்னும் மாற்றம் இல்லை. ஆனா வெளியில இந்த தோற்றம் இருக்கு பாருங்க, முக தோற்றம், அது மட்டும் எதுன்னா ஸ்கிரீன்ஷாட் மாதிரி. நம்ம எப்படி ஒரு இதுல செல்லுல வந்து ஒரு படம் இருக்குன்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம், அதே மாதிரிதான் அந்த தாத்தா, அப்பா, அப்புறம் பாட்டி, இவங்களுடைய ஒவ்வொரு புற வடிவத்தினுடைய அமைப்பு எல்லாமே அந்த இந்த அணுவிலையும் சரி கருமுட்டையிலையும் சரி அந்த குரோமோசோம்ல பதிந்திருக்குமா. அது பரம்பரையா அது இருக்கிறதெல்லாம் இருக்கும். அதுல வந்து எது வந்து அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியாது, அது கடவுள் நிர்ணயம் பண்ணுறது. சில பேர் பாத்தீங்கன்னா அப்பா மாதிரி அப்படியே இருக்கும் மூக்கு, சில பேருக்கு அம்மா மாதிரி இருக்கும் பெண் குழந்தைங்களுக்கு, சில பேருக்கு வந்து பெண் குழந்தைகளுக்கு மூக்கு தான் முதல்ல வந்து காமிக்கும் அந்த ஒரு தந்தை தாயினுடைய இதை. சில பேர் ரெண்டுமே இருக்காது, எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். அதுல தாத்தாவோட பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும் அல்லது பாட்டியோட இதா இருக்கும். ஆக மொத்தத்துல உங்களுக்கு அந்த ஒரு பரம்பரை வரதுதான் வரும். ஏன்னா அதனுடைய குரோமோசோம்ல அது வடிவத்தை ஆண்டவர் பதிச்சு வச்சிருக்காரு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அன்புன்றது அது ஒரு வராது. பார்த்தோம்னா நான் தான் அந்த மாதிரி அங்க இருக்கிற மாதிரி ஒரு இது வந்துடும். என்ன மாதிரியே இருக்கா இல்லைங்களா? அந்த அன்பு வந்து அன்பு செலுத்தணும் அந்த இறைவனே அந்த மாதிரி ஒரு புறத்தோற்றம் நம்மள மாதிரி இல்ல அம்மா மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த அன்பு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. நீங்க பாருங்க, மாடு கன்றுலாம் கண்ண போலயே இருக்கும், அதனால நக்கிக்கிட்டே இருக்கும். நம்ம முத்தம் கொடுத்துட்டே இருக்கோம் நம்ம குழந்தைக்கு, அது நக்கிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தைய வந்து வாழனுக்கும் முதுகுனுக்கும் மூஞ்சனுக்கும் நக்கிக்கிட்டே இருக்கும். அது அன்பு கண்ண மாதிரியே இருக்கும். இல்லம்மா இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டுக்கு அதோடைய தோல் நிறை எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த இதுல கூட இருக்கும், அந்த தன்னுடைய கன்றுல. அதை பார்க்கும்போது அதுக்கு மேலும் தானேதான் அந்த குழந்தையா இருக்கிற மாதிரி அந்த அன்பு செலுத்தும். இதெல்லாம் இந்த எப்படி செல்லுல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோமோ அதே மாதிரி அந்த புறத்தோற்றத்தை மட்டும் அந்த குரோமோசோம்கள் நிர்ணயிக்கிற மாதிரி ஆண்டவர் செஞ்சு வைக்கிறார். இதெல்லாம் அன்புடைய வெளிப்பாடு பரிபூர்ணமா வெளிப்படணுன்றதுக்காகத்தான் ஆண்டவர் அந்த மாதிரி செய்யறார். அந்த ஒரு இது ஆக அதுல 4 பகுதிகள் முக்கியமா இருக்கு: உயிர், உணர்வு, ஆற்றல், வடிவம். இதெல்லாம் நிச்சயம் பண்றது எதுன்னா இந்த ஆவி வடிவம் தான். இந்த ஆவி வடிவத்துக்கு பேரு தான் அருட்சுடர். அருள் விளக்கே, அருட்சுடரே, அருட்ஜோதி சிவமே. ஆக இந்த நமக்கு 3 தேகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு எதுன்னா இந்த ஆவி வடிவம் தான். இந்த ஒரு மனிதன்னா இந்த 3 தேகம் கொண்டவன். அது வந்துதான் இந்த ஆவி வடிவம் தான் நடுவுல இருக்கிற அந்த சூக்கும தேகம். இந்த சூக்கும தேகம் எப்ப விளங்கும்னா பௌதிக உடம்பு இருக்கும் போதுதான் அது வந்து பூரணமா செயல்பட ஆரம்பிக்கும். இல்லைன்னா அது வந்து உள்ள ஒடுங்கிடும். ஆக அந்த பௌதிக உடம்பு இதோடு இருக்கும் போது அந்த ஆவி வடிவதாகும். தற்கொலை பண்ணிக்கிறவங்களும் சில காலம் இருக்கும். பட் அதுல வந்து அந்த தற்கொலை பண்ணி முடிஞ்ச பிறகு அதனுடைய நிலை என்னன்னா ரொம்ப மோசமான நிலைதான் இருக்கும். அது சாகும் போது என்ன சிந்தனையில இருந்தோ சஞ்சத்துல இருந்ததோ அந்த சஞ்சலத்துலதான் அது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குமே தவிர வேற ஃப்ரீயா அது வந்து வேற திங்கிங்கே அது வராது. ஏன்னா பௌதிக உடம்பு இல்லைன்னா அது வராது. அதே மாதிரி அந்த 5 புலன்களை அது அனுபவிக்க முடியாது. அப்படி அனுபவிக்கணும்ன்றதுக்காக தான் யார் உடம்புனா திருப்பி பிரவேசம் பண்ணி அதை ஆக்குபை பண்ணிக்கும். அப்போ அது வந்து அவங்க புலன்களை இது அனுபவிக்கும். அப்ப அந்த ஒரே அந்த ஆவி உடம்புல இந்த ஆவி உடம்பும் அதுல வந்து தன்னை இது செலுத்தும். அப்படிதான் அது இருக்கு. அப்ப இந்த இதெல்லாம் எப்படி வருதுன்னா இந்த ஆவி உடம்புன்றது சுடர் நிலை. இந்த ஆவி உடம்பு எங்கிருந்து வருது, இதுக்கு மூலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் விளக்கு நிலை, அருள் விளக்கு. அந்த அருள் விளக்கு தான் உள்ளொளியா இருக்கு. உள்ளொளி அந்த நிலையில இருந்துதான் அது அருள் விளக்கு. அதுதான் வள்ளல் பெருமான் இந்த திரிதேக உண்மைய சொல்றதுதான் அருள் விளக்கே, அருள் சுடரே, அருள் ஜோதி சிவமே. அந்த அருட்ஜோதி, அருள் விளக்கு, அருள் சுடர், அருட்ஜோதி. முதல்ல எல்லாத்துக்கும் ஆதி மூல காரணமா இருக்கிறது எதுன்னா அது அணு நிலையில இருக்கிற அருவமா இருக்கிற விளக்கு நிலை. அதுதான் அருள் விளக்கு.
அந்த அருள் விளக்கு நிலை தான் நமக்கு தலைக்கு நடுவுல ஒரு அணு வடிவம். ஆனா அதை உண்மையில பார்க்கவே முடியாது. நம்ம விளக்க நம்ம பார்க்கிறோம், ஆனா இந்த அருள் விளக்கு அருள் நிலையில இருக்கிறது. ஐயா ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கா? ஹலோ ஹலோ கண்ணு கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? ஹலோ ஐயா எனக்கு கேக்குதுங்க. சொல்லுங்க. சரிங்க. செல்வா ஐயா போயிட்டாரா? கேட்டதா இருக்கேன். சரிங்க. அந்த விளக்கு சுடர் ஜோதி. அப்ப அந்த விளக்குன்றதுதான் நம்ம அருட்ஜோதி அற்பெருஞ்சோதி அணுவடிவமா நம் தலைநடுல இருக்கு. அது இறைவனுக்கு ஞான ஆகாசமா அனுபவப்படும். அதுவே நமக்கு எப்படின்னா காரண சரீரமா தான் அனுபவப்படும். அது கூட நம்ம அனுபவத்துக்கு அது வராம அது அத பத்தி ஒண்ணுமே தெரியாம இருக்கிறது. அங்கிருந்துதான் இந்த சுடர் விரியுது. இப்போ சூரியன் இருக்கு. சூரியன் நம்ம பூமியில அடைய இல்லைங்களா? சூரியனை விளக்குன்னு வச்சுக்க. அது அந்த விளக்கு மட்டும் இருக்குமா தனியா? இருக்காது. அது கதிர்கள் வர்றது அதனுடைய இயல்பு தானே. அது சூரிய கதிர்கள் நம்ம பூமியை அடையுது. எல்லா பக்கமும் இந்த பகுதி அண்ட முழுதும் அது ஆக்குபை பண்ணிடுது. அந்த கதிர்கள், அந்த சுடர், அந்த அந்த நிலையில இருந்து வர்ற சூரியனிலிருந்து வர்ற அந்த சுடர் இந்த பகுதி அண்ட முழுதும் வியாபித்து இருக்கும். அதே மாதிரிதான். அதே மாதிரி ஒரு அறை எடுத்துக்கிறோம். அந்த அறையில ஒரு 100 ஆண்டு காலமா இருட்டாவே இருக்கு. நீங்க அந்த அறைய திறந்து ஒரு விளக்கை ஏத்துறீங்க. சின்ன விளக்கு ஏத்துறீங்க. அது ஒரு ஒரு சொரக்கா அளவுக்கு தான் அந்த விதை இருக்கு இல்லைங்களா? சொரக்கா விதை அளவுக்கு தான் அந்த தீபம் இருக்கு இல்லைங்களா? ஆனா வெளிச்சம் அந்த அறை முழுதும் பரவுகிறது இல்ல? அப்ப அந்த விளக்கினுடைய இயல்பு தன்னை அது சுடர் என்று அதுக்கு இயல்பு. விளக்கு என்பது சுடர் விடுதல் என்பது அது இயல்பு. சுடர் விடாத ஒரு விளக்கு இருக்குமா? இருக்காது. சுடர் விடாத ஒரு விளக்கு இருக்கும்னா அந்த அறை வெளிச்சமா இருக்க முடியாது. இருக்காது. அது அங்க மட்டும் எரியாது. அது முழுசா அதோட அந்த ஒளியாற்றல் பரவி அந்த அறை முழுதும் இருக்கு. ஆமா, அது ஒரு இன்ச் அளவுக்கு தான் வெளிச்சம் தெரியும். அந்த சுடர் சின்ன ஒரு இருட்டறையில சின்ன மிளகளவு நீ ஏற்றி வச்சீங்கன்னா கூட அந்த அளவுக்கு ஒரு வெளிச்சம், கொஞ்சம் இருள் வெளிச்சமா இருக்கும். சுடர் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா நல்ல ஒரு வெளிச்சமா இருக்கும். அந்த மாதிரி அந்த சுடர் என்பது விளக்கினுடைய தன்மை, அது வந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ அந்த விளக்கு என்பதுதான் தான், அதனுடைய இயல்பு, அதனுடைய தன்மை தான் சுடராக இருந்து அனுபவத்தை பெறுவதற்காக தன்னை சுடராக்குறது. அதுதான் நான். ஆக அந்த விளக்கும் அதுதான், அந்த சுடரும் அதனுடையதுதான். அதுதான் தான், இதுதான் நான்ன்றது. அப்போ இந்த தான் நான் ரெண்டுமே அந்த அது விளக்கு சுடர் நிலை. சரி, இது மட்டுமானா இந்த சுடர் எப்ப விலங்கு இருக்கும்னா அந்த பதி பசு பாசம் இது மூணும் ஒன்னாதான் இருக்கும். தனித்தனியா இருக்கவே முடியாது. பதி அப்படின்றது அது தனித்திருக்கிற ஒரு நிலை. அது ஒரு மூன்று ஒன்றுதான், ஒன்றனுடைய முன்னிலை தோற்றம் தான் அந்த பதி பசு பாசம். ஒன்றன் அந்த ஒரே மெய்ப்பொருளுடைய முன்னிலை தோற்றம் 3 பகுதிகளை கொண்டது. ஒரு பகுதி எடுத்துட்டீங்கன்னா அதுதான் விளக்கு நிலை, அதுதான் பதி. அது தனித்திருக்கும். அடுத்தது பசு. பசுல உடனாக இருக்கிற நிலை. உடனாக இருக்கிற நிலைன்னா அங்க நானும் உண்டு, அந்த நானுக்கு உள்ள தானும் இருக்கும். அங்க அந்த நிலையில பதிநிலையில தான் மட்டும் இருக்கும், தான் மட்டும் தனித்து இருக்கும். இந்த இது அனுபவத்துக்காக வரும்போது அதுவே சுடர்நிலைக்கு நானாக இருந்து அந்த நானுக்குள்ள தன்னையும் வைக்கும். ஆக இது உடன்முறை. அதான் நீங்க சிவன் கோயில பாத்தீங்கன்னா
ஆமா, எங்க ஊர்ல வந்து சொர்ணாம்பிகை உடனுரை திரு நாகேஸ்வரர் அப்படின்னு இருக்கும். எல்லா கோயிலையும் அந்த இறைவனுடைய பெயர், பெயர் உடனுரை. ஆமா, இங்கேயும் அப்படிதான். ஸ்ரீ மதுரபாஷினி அம்பிகா சமேத சுகந்தவனேஸ்வரர் வருது. சமேத உடனுரைன்ற வார்த்தை போட்டாகணும். ஆக இந்த இடத்துல வந்து உடனாக இருக்கிறார். டுவலிட்டி முதல்ல இருக்கிறது ஒன்னஸ். அந்த ஒன்னஸ்ல இருந்துதான் டுவலிட்டியே வருது. அதுதான் அப்பதான் அனுபவமே ஏற்படும். அப்பதான் தன்னைத்தானே அனுபவிக்க முடியும். அதான் இந்த இடத்துல வந்து சுடர் நிலையில அகர உகரமா வர்றார். அந்த ஒன்றான அந்த மெய்ப்பொருள் வந்து சுடர் நிலையில தான் அகர உகரமா வர்றாரு. அதுதான் அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அதுதான் எகர ஆன்மா, அதுதான் சுடர் நிலை. அந்த சுடர் நிலை தலையிலிருந்து தான் விரிந்து இந்த உடல் முழுதும் ஒரு உணர்வு வடிவம் கொண்டிருக்கிறது. இந்த உடல் முழுதும் உணர்வு வடிவம் கொண்டிருக்கிறது. அது எப்ப கொள்ளும்னா பாசம்ன்ற ஒன்று இருந்தால்தான் இவ்வளவு விளக்கமும் ஏற்படும். அது இயற்கை. இந்த பாசம்ன்றது என்னன்னா முதல்ல தனித்து இருக்கிறது, அப்புறம் உடனாக இருத்தல், மூன்றாவது வேறாக இருத்தல். அதுவும் கடவுளுடைய இயல்புதான். வேறாக இருத்தல், தன்னை ஒரு வேறாக ஆக்கியிருக்கிறார். அது வந்து தோற்றம் தான். புறத்தில வந்து தன்னை வேறாக ஆக்கியிருக்கிறார். இந்த உலகமாக, இந்த பிரபஞ்சமாக. இதுதான் ஜடமா தான் இருக்கும். ஆனா இது உண்மையில ஜடமான்னு பார்த்தா ஜடம்னு ஒண்ணு கிடையாது. ஆனா புறத்துல அது தோற்றம் காட்டிக்கு மட்டும் இருக்கும். அதனால அது வந்து ஜடம்னு சொல்றோம். உண்மையில ஜடம்னு ஒண்ணு எதுவுமே கிடையாது. அது அது ஒரு தனியா வச்சுக்கணும். நம்ம ஜடப்பொருள்னு இறைவனுக்கு அந்நியமா இருக்கான்னா இல்ல. ஆனா நம்ம பாக்குறது எதனா வந்து உணர்வு இருக்கான்னா, ஒரு கல்ல பாக்குற உணர்வு இருக்குன்னா கிடையாது. அது அது புறத்துல அப்படிதான் தோற்றம் காட்டியிருக்கும். ஆனா அதனுடைய உண்மை வந்து உள்ளதான் விளங்கும். அதனுடைய உண்மை உள்ள இருக்கும், புறத்துல தோற்றம் காட்டியிருக்கு. அது புரிஞ்சுக்கிறது நம்ம நிலையில அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அருள்நிலை பெற்ற அந்த சத்திய ஞானிகள் தான் அதை பத்தி நமக்கு ஒரு தகவலா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாசம் இல்லாம வந்து அந்த பசு இருக்காது. ஒரு மனிதன் எடுத்துக்கனா அந்த பாச நிலைன்னு ஒண்ணு இல்லாம பசு இருக்காது. அதாவது பாசம் என்பது எப்பவுமே பசு இருந்தாலும் அங்க பாசமே விளங்கும். இல்லைன்னா பாசம் வேறா இருந்தாலும் தனியா விளங்க முடியாது. இப்ப ஒரு பணம் மட்டும் தனியா நடந்து போகுமா? உயிர் போச்சுன்னா அது ஒண்ணும் கிடையாது. அதனால இந்த மனித தேகம் வந்து இதுதான் பாசம். இந்த பாசம் தான் மனித தேகமா இருக்கு. இது எதோடு இருக்கு, எப்ப இருக்கும்னா அந்த பசுவை பற்றி கொண்டுதான் இது வாழ முடியும். இது தனித்து இருக்க முடியாது. இது வேறாக இருந்தாலும் அது வந்து பசு பற்றி, அந்த பசு ஆகிய ஆன்மாவை பற்றி கொண்டுதான் இருக்கும். சரி, இந்த பசு ஆகிய ஆன்மா அது தனித்திருக்கும், அதுவும் தனித்திருக்க முடியாது. ஏன்னா அந்த பதிதான் அந்த பசுவாக வர்றதுனால அது அந்த திருவடி நிலையில பற்றி கொண்டுதான் இருக்க முடியும். ஆக இதை மூணுக்கு பிரிக்கவே முடியாது. இந்த ஒரு உண்மையை சொல்றது சுத்த சன்மார்க்கம். இதனால்தான் வள்ளல் பெருமான் இந்த உண்மையை சொல்லும் போது நீங்க சைவ முதலான சமயங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம், ஆகமம் வேதம் லட்சியம் வைக்க வேண்டாம், எல்லாத்தையும் வந்து குறிப்புரியாக சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய உண்மையை உள்ளபடி இதுவரையில் யாரும் சொல்லவில்லை. முன்பு சன்மார்க்கம் விளங்கியதா என்றால் இல்லை. அப்படி விளங்கி இருந்திருந்தால் இந்த உண்மை அப்போதே வெளிப்பட்டிருக்கும். அப்ப பெரியவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் உண்மையை மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். இப்படிலாம் சொல்றாங்க. அதனால நீங்க வந்து சைவம், வைணவம், பௌத்தம் இந்த முதலான சமயங்கள்ல மதங்களையும் லட்சியம் வைக்க வேண்டாம். அப்படி லட்சியம் வைத்தால் நம்ம ஆண்டவர் வைத்த லட்சியம் போய்விடும். அதனால பெரிய பிரயோஜனம் எதுவும் இல்லாமல் போய்விடும். மேலும் நமக்கு காலம் இல்லை. அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்க, நமக்கு காலம் இல்லை. இவ்வளவும் சாமி சொல்லிட்டு அப்புறம் அகவல்ல சாதி மதமும் சமயம் போய் சாதி மதமும் சமயமும் காணா அப்படின்னா இவ்வளவும் சொல்றாரு. ஏன்னா முன்பு வந்து பதி பசு பாசம் என்ற முப்பொருள் இருந்தது. இதுல எப்படி சொல்றாங்கன்னா பதியை போல இந்த பசு பாசம் சொல்லிட்டு தனியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இல்லைங்களா? அப்ப போலன்ற வார்த்தை தான் வள்ளலாருக்கு ஆண்டவர் சொல்றாரு. இப்படி போல அப்படின்னா அது வந்து அதுக்கு ஈக்குவலா ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். அதனுடைய கண்ட்ரோல் இல்லாம, அதாவது எப்படி பதி அனாதியா இருக்காரோ அதை போல இந்த பசுவும் பாசமும் அனாதியா இருக்கிறது. பதியை வந்து இந்த பசுவும் பாசமும் சென்று அணுக முடியாது. பதி இறக்கப்பட்டால்தான் பசு அணுக முடியும். அப்படி அணுகுனாதான் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்ற கோட்பாட்டை சுத்த சன்மார்க்கம் மறுக்கிறது. ஏன்னா பதி வந்து அணுக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆல்ரெடி அணுவுக்கு அந்த அணுவாக இருப்பதே பதிதான். அணுகுதல்ன்ற வார்த்தையை வந்து அணுகுதல் ஐக்கியம், அதாவது அவர் வந்து நம்மை அணுகுதலோ இல்ல நாம போய் அவர் அடைதலோ இதெல்லாம் வந்து அது சுத்த சன்மார்க்கம். அது உண்மை கிடையாது. அது உண்மை கிடையாது. அதுவாத்தான் இருக்கு. அதுல வந்து அதுல வேற ஒரு சந்தேகம் இல்ல. அதுவாத்தான் இருக்கு. அதுல ஒரு சந்தேகத்துக்கு இன்னொன்னா இருந்தா தானே இடம் வரப்போகுது. ஆமா 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 ஆமா. அதான் மொத்தத்துல மெய்ப்பொருள் மட்டும்தானே இருக்கு. அது ஏன் மூணா பிரிக்கிறீங்க? மூணா பிரிச்சது ஒரு இது கொடுக்குறீங்க. அப்ப அது எப்படி அனாதியா இருக்கும் அதே மாதிரி இது அனாதியா இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லலாம்? அது வந்து இயற்கை அப்படி இல்லை. அது இயற்கைன்றது இயற்கை உண்மைன்றது ஒன்றாகத்தான் இருக்கிறது. எப்பவுமே அது அனுபவத்துக்காக வேண்டி அது தன்னை மூன்றாக அது வந்து இது பண்ணிட்டு இருக்கு. ஆக மெய்ப்பொருளின் ஆகிய ஒன்றன் முன்னிலை தோற்றம் தான் இது மூணா இருக்கே தவிர இதுல நான் இருக்கிறேன், நீ இருக்கிறேன், அது இருக்குது, அது இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுவே எல்லாமா இருக்கிறது அனுபவ வாழ்வுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அதைத்தான் நம்ம சுவாமிகள் வந்து சொல்றாரு. இந்த பசு வந்து பாசமாகிய இந்த பூத சக்தி வந்து பசுவை பற்றி கொண்டுதான் இருக்க முடியும். இல்லைன்னா அதனால இருக்க முடியாது. அது ஒரு இயற்கை. பசுவோ கடவுளுடைய பதிவேக திருவடியில தான் அது இருக்கும். அது வேற அதுக்கு தனியா இருக்க முடியாது. ஏன்னா அதுல இருந்துதான் இது வந்தது. பாசம் வந்து அது இறைவனுடைய கடல்நிலை தோற்றம் காட்டி கொண்டிருக்காரு. அது மட்டும் தனியா இருக்க முடியாது, வேறாக இருக்கிறார். ஆனா அவர் கடல்நிலை தோற்றம் காட்டி கொண்டிருக்கிறார். This call is now being recorded. ஹலோ, கட் ஆயிடுச்சுங்களா? இல்ல, இருக்கு, இதுல சொல்லுங்க. ஐயோ சொல்லுங்க, இருக்கு சொல்லுங்க. அதனால வந்து ஒன்றுதான் இருக்கிறது, ஒன்றுதான். ஆனா அது இயற்கையில அது முப்பகுதிகளை தன் உள்ளே கொண்டது. 3 in 1 அது ஒன்றும் இது பண்ண முடியாது, தனித்தனியா திருவிட. அதுதான் வள்ளல் பெருமான் முப்பொருளும் ஒன்று அது என்பார் வெண்ணிலாவே. அந்த மூன்றும் ஒன்றாய் வள்ளல் பெருமான் தெளிவா சொல்லிடுறார். முப்பொருளும் ஒன்றுதான், முப்பொருளும் சேர்ந்து ஒன்றுதான். அந்த ஒன்றுதான் சாமி சொல்லணும். அந்த ஒன்று ஒரே அந்த மெய்ப்பொருள் தான் அனுபவ வாழ்வுக்காக முத்தோற்றத்தோடு விளங்குகிறது தவிர அது அனுபவத்துல அது வந்து ஒண்ணுதான். ஆக பதி வேறு, பசு வேறு, பாசம் வேறுன்னு பிரிச்சு பார்க்கறதே தவறானதுதான் அப்படின்றார். அது வேறுலாம் கிடையாது அப்படின்றார். ஆக நம்ம இதுக்கு வரும்போது அந்த விளக்கு, சுடர், ஜோதி நிலை, இது மூணுமே அந்த அருள் விளக்கினுடைய முன்னிலை தோற்றம். இதுதான் அகரம், உகரம், மகரம்ன்றது. எப்படி பார்க்கணும்னா அகரம் அப்படின்னும் போது அது 8ன்ற என்ன குறிக்குது. அகரம்னா ஆகாசம். இந்த ஆகாசத்திலிருந்து வந்ததுதான் மற்ற 4 பூதமும். இது எல்லாமே சேர்த்துதான் நமக்கு இந்த எஞ்சான் உடம்பா இருக்கு. இது வந்து இங்க சொல்லுகின்ற ஆகாசம் வேற, முன்னாடி சொல்லுகின்ற ஆகாசம் அது வேற. இங்க இந்த ஓங்காரத்தில் சொல்லுகின்ற ஆகாசம் ஆன்ற எழுத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் அர்த்தம் மாறும். இந்த இடத்துல சொல்லுகின்ற அகரத்தை வந்து ஆனாலே ஆகாசத்தை குறிக்கும். அந்த ஆகாசம் வந்து பூத ஆகாசம். அதுல மற்ற 4 ஆகாசமும் அடங்கி இருந்து விரிந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் நமக்கு
எஞ்சான் உடலாக அமைகிறது. ஆண்னாலே 8. ஆக இந்த ஆன்றது இந்த தூள தேகத்தை குறிக்கிறது. ஊன்றது ஊன்னா 2ன்னு ஒரு அர்த்தம். ஏன் 2ன்னு போடுறாங்கன்னா இந்த ஜீவனுக்கு ஒரு காயின் மாதிரி நித்திய ஜீவன் அனித்திய ஜீவன் என்ற இரு பக்கங்களை கொண்டது. நித்திய ஜீவன் உள்ளடி தொடர்பு கொண்டது, அனித்திய ஜீவன் இந்த பாச தொடர்பு கொண்டது. ஆனா அப்படி இருந்தாதான் உலக அனுபவங்களை பெற முடியும். ஏன்னா அது இரட்டை வாழ்வுக்கு உட்பட்டது. அந்த ஆவி என்ற ஒரு நிலை, சுடர் நிலை இரட்டை வாழ்வுக்கு உட்பட்டது. அது அகவுலகத்தோடு தொடர்பு வச்சிருக்கும் நித்திய ஜீவனாக இருந்து, நாணயத்தின் மறுபக்கம் அனித்திய ஜீவனாக இருந்து அது புற உலக தொடர்பையும் வச்சுன்னு இருக்கும். ஆக இந்த நாணயத்தினுடைய நித்திய ஜீவன ஆன்மான்றோம், இந்த பக்கம் தொடர்பு வச்சுட்டு இருக்கிறத ஜீவனும் நம்ம சொல்றோம். இந்த அனித்திய ஜீவனையும் நித்திய ஜீவனா மாத்திக்கணும், நிச்சயமா மாத்திக்கணும். அதுதான் அதுக்காக தான் இந்த மனித பிறவி நமக்கு கொடுக்கப்பட்டது. தவிர வேற எதுக்கும் அல்ல, வேற எதுக்கும் அல்ல. ஐயா ஐயா பாலையா, இதுதான் சாமி சொல்றது. மண்டையில ஏற மாட்டேங்குது, எவ்வளவு காலம் சொன்னாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது. இப்ப கூட ஐயா இன்னொருக்கா சொல்லுங்க ஐயா. அடியனுடைய மண்டையில ஏற மாட்டேங்குதுன்றேன். இது இல்லைங்க, இதுக்கு முன்னாடி அந்த ஜீவனா இருந்து காரியப்படுறது ஒரு பக்கம் ஆன்மாவாகவும், ஒரு பக்கம் நித்திய ஜீவனாகவும், இன்னொரு பக்கம் ஆன்மாவும் இருக்கு. அந்த சுடர்நிலைதான், அருட்சுடர் நிலைதான் நான் இருக்கு. அதுக்குள்ளவும் ஆண்டவர் உடன் உறைந்து நம்மோட தான் இருக்காரு. இத இந்த சுடர் நிலை நாணயம் மாதிரி. மேல் பக்கம் ஆன்மான் அதுக்கு பேரு, கீழ் பக்கம் அடிப்பக்கம் அதுக்கு ஜீவன் பேரு. ஆனா இந்த ஜீவன் ஆன்மாவோட ஒடுங்குவதும் விரிவதுமாகவே இருக்குது. அந்த ஒடுங்குறது விரியும் போது பௌதிக உடல் வந்துடும், ஒடுங்கும் போது பௌதிக உடல் தாழ்றோம். இத்தான் நம்ம பார்த்து பிறப்பு இறப்பு மனுஷன் பிறந்தான் செத்துட்டான்னு சொன்னா அது பொய். அப்படி நினைக்கிறது பொய். அதுதான் அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். எது வரையிலன்னா நம்ம பிறந்தது எதுக்கு அப்படின்னு அறிஞ்சு அதுக்காக பாடுபடும் போது அந்த ஜீவன் அது சரண்டர் ஆகணும். நானுன்னு ஒண்ணு இல்லைன்றது அகங்காரம், மமகாரம், தன்முனைப்பு, ஆணவம் மொத்தத்தையும் விட்டு கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகி, ஐயா நானுன்னு ஒண்ணு இல்லவே இல்ல, நன்றே செய்வாய் தீடியே செய்வாய், நானும் இதற்கு நாயகனு இதெல்லாம் பாடி அவரை தொழுது அது நம்ம ஒண்ணுமே இல்ல, பூஜ்ய நிலைக்கு நம்ம போனோம். அதனாலதான் சில பேருக்கு பூஜ்யஸ்ரீ சீலஸ்ரீ பூஜ்யஸ்ரீ சாமிகளே பேரு வச்சுப்பாங்க. நம்ம பூஜ்யமா எப்ப ஆகிறோமோ அப்பதான் அந்த பூஜ்யத்துக்கு முன்னாடி ஒண்ணு நிற்கும். அந்த ஒன்று ஆகிய கடவுள் நிற்பார். அப்ப 10 ஆயிடும். அந்த 10 தான் அந்த கடவுள் ஆன்ம நிலை. அதுதான் எகர ஆன்மா. அப்போ அந்த 2 பக்கத்திலயும் நாம வாழ வேண்டியிருக்கு. அந்த மேல் பக்கம் இருக்கிறது உண்மை, ஆன்ம உண்மை. அடிப்பக்கிறது இது உலக முகமா இருக்கிறது. இது கடமையாற்றணும். ஆக புறத்துல இந்த ஜீவன், மனம், உடல் இதை வச்சு சதா இடையறாத தயவு பணி செய்யத்தான் நாணயத்துக்கு மறுப்பக்க தவிர ஆன்மஸ்வரூபம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. இல்லைன்னா காட்ட மாட்டாரு. நீங்க காலங்காலமா தியானம் பண்ணாலும் ஒன்னும் அதுல அவ்வளவு ஒண்ணும் பெருசா ஒன்னும் அடைய முடியாது. அதை அடக்கிதான் வாசிப்பாரு. பரோபகாரத்தால மட்டும்தான் அது சாத்தியம். ஆமா, பக்திசார நிலையில பற்றி கொண்டு, உண்மையை பற்றி கொண்டு அதான் பரோபகார பணி செய்யணும். அத இதையும் அதையும் பிரிக்கவே முடியாது. ஒண்ணு ரெண்டு கை ஒண்ணு சேர்ந்தாதான் அந்த சாமி சொல்லுவாரு. 2 கையை ஒன்னா இணைக்கும் போதுதான் அந்த ஓசை கேட்கும், அந்த நாதம் கேட்கும். அந்த நாதம் தான் ஓங்காரம். அப்பதான் ஓங்கார உண்மை அனுபவப்படும். அதுதான் பல சாமி சொல்லும் போது பல கால் அந்த உணர்வுல, அதுதான் அந்த உயிர் உணர்வு. அந்த உணர்வுல
மேல்நிலையில சத்விசார விளங்கணும். சத்விசாரம் நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இது ஒரு ஆரம்ப கட்ட உபாயம் தான். சத்விசாரம் மகா மௌன நிலை தான் விளங்கும். அங்க பேச்சுக்கு இடம் இல்லை, மொழிக்கு இடம் இல்லை, எண்ணத்துக்கு இடம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. சத்விசாரம்னா உண்மையில அது உள்நிலை பொருந்ததுதான் சக்தி சாரம். சார்ந்து கொள்ளுதல், வி ஆகிய அருள்மொழியை சார்ந்து கொண்டு வாழ்தல். சத்தாகிய வி என்கின்ற அருள் ஒளியை சார்ந்து கொள்ளுதல் தான் சத்விசாரம். நம்ம பேசிட்டு இருந்தா சார்ந்து கொள்ள முடியுமா? ஆனா இதெல்லாம் நம்ம மனதுல மொத்தையும் ஏத்தனாதான் அந்த அழுக்கே போகும். ஏன்னா ஒண்ணுமே புரியாத சத்விசாரம் இல்லாத எத்தனையோ யோக மார்க்கங்கள் என்ன பண்ணும்னா, மூச்சப்பிடி, அந்த சூழ்முறையில லாக் பண்ணு, கும்பகம் பண்ணு, இப்படிதான் சத்விசாரம் இல்லாத குறை. ஆக இந்த சத்விசாரம்ன்றது இந்த இது இப்ப நம்ம பேசணும் புறநிலை சத்விசாரம். இது உபாயம். ஆனா இந்த உபாயம் இல்லாம உண்மையை உணர முடியாது. இப்போ பாசம் இருக்கு இல்லைங்களா, பாசம் தானே உடல். ஆமா. இந்த உடலுக்கு அறிவு இருக்குங்களா? இல்ல, உடலுக்கு அறிவு இல்லை. ஆனா இந்த உடல் இல்லாம அறிவு விளக்கம் உண்டாகுமா? உண்டாகாது. அதுதான் அற்புதம். இறைவனுடைய அற்புதம்ன்றது இதுதான். அதனால உபாய ஞானம் பெற்றுக் கொள்ளாமல் நீங்க திருவருட்பாவை படிக்காமல், திருவருட்பாவை ஓதாமல், சுவாமிகளுடைய தயவு நூல்களை படிக்காமல் நீங்க மனம் முதல்ல தூய்மை அடைய முடியாது. அதே நேரத்தை இன்னொன்னும் தெரிஞ்சுக்கணும். நம்ம இதையே பற்றினே நம்ம மன திருப்தியில இருந்தாலும் அதனாலே பிரயோஜனம் இல்ல. உபாயத்தை கொண்டு உண்மைக்கு வந்துடணும். உண்மைக்கு வந்துட்டு அப்புறம் அனுபவத்துக்கு போகணும். ஆக இது 3 ஸ்டெப்பும் அவசியம்தான். 3 ஸ்டெப்பும் அவசியம். இப்ப கவர்மெண்ட் சர்வெண்ட்ல கடைநிலை ஊழியர்கள், இடைநிலை ஊழியர்கள், முதல்நிலை ஊழியர்கள். முதல்நிலை ஊழியர்கள் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருக்கலாம், டிஇஓவா இருக்கலாம், சிஇஓவா இருக்கலாம். இவங்கெல்லாம் முதல்நிலை ஊழியர்கள். இடைநிலை ஊழியர்கள் ஆசிரியர்கள். இடைநிலை ஊழியர்கள். கடைநிலை ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா பியூனு, வீடு பெருக்கிற அம்மா, சத்துருவுல வேலை செய்யறவங்க, வாட்ச்மேனு. சரி, இவங்க என்ன கடைநிலை ஊழியர்கள் தானே, இவங்கெல்லாம் வேண்டான்னா வகுப்பறையை நீங்க தினசரி கிளீன் பண்ணலன்னா ஆடு மாடுதான் வரும், மனுஷன் உள்ள போகணும். சத்துணவு செய்யறவங்க சத்துணவு தானே செய்யறாங்க. பெரிய இதுவா கடைநிலை சம்பளம் கம்மி தான். ஆனா உணவு கொடுக்கலன்னா வாத்தியார் என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண மாட்டாரு. அந்த டிவி வந்தாலே முதல்ல சாப்பாடு அவருக்கு போட்டதுன்னா அவர் ஆக்டிவ் பண்ண முடியும். முதல் காரியமா இருக்கிறதே அந்த கடைநிலை ஊழியர்கள் தான். இப்ப இந்த தேகம் தான் முதல்ல காரியப்படுது. ஆமா, 3மே இறைவன் தான். வாட்ச்மேனே இல்லைன்னா மொத்தம் உள்ள பூந்து அடிச்சு கொள்ளச்சு போயிட்டு இருப்பான். பெரிய ஸ்கூல் இருக்கு, உள்ள லேப்ல பெரிய பெரிய இதெல்லாம் வச்சிருக்காங்க. அப்படியே தந்து போட்டு போனா என்ன ஆகும்? வாட்ச்மேன் இல்லாம மொத்தம் காலி ஆயிடும், நாசம் பண்ணிடுவான். அதனால எல்லாம் வாட்ச்மேனு, பெருக்கிறவங்க, பியூனு கடைநிலை ஊழியர் தான். அந்த அட்வான்ஸ் கொடுக்குற பையில கிளாஸ் ரூம் தோறும் போய் பாதி அவங்களுக்கு சொல்லணும், கொடுக்கணும் இல்லையா? அது கொடுக்கணும். எப்படி அவரே வருவார் ஹெட்மாஸ்டர் ஒவ்வொரு இதுக்கும்? அப்ப எல்லாருக்கும் கடைநிலை ஊழியர் தான் சொல்லிட்டு அது சொன்னா அவங்க இல்லாம ஒண்ணுமே நடக்காது. ஒன்றான இயக்கம் தான். டிஓ மட்டும் என்ன பண்ணும்? நீங்க ஒரு 10 நாளைக்கு குப்பையை பெருக்காம இருக்கிறேன்னு வைங்க, கிராமத்துல ஸ்கூல்னா அந்த இலைகள் சருகு ஒரே தூசி ஆயிடும். அதுனா பாம்பு தான் வரும். அப்படி பெருக்காம இருந்தா கொஞ்ச நாள் விட்டா அப்ப பாம்பு தான் வரும். அப்ப படிக்கிற மாணவன் ஒருத்த கூட உள்ள வர மாட்டான். நம்ம கடைநிலை ஊழியர்கள் சொல்ல முடியுமா? அவங்க இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. அதே மாதிரி இந்த உடம்பு ஜடம் தான்னாலும் அறிவில்லதான்னாலும் அது இல்லைன்னா அறிவிலக்கமே இருக்காது. ஆன்மாவுடைய இருக்கே தெரியாது. அதனால இது 3மே இறைவன் தான் அப்படின்னு சொல்றதுதான் முப்பொருளும் ஒன்றது என்பார் வெண்ணிலாது, அந்த 3 ஒன்றாய் முடிந்ததில்லை வெண்ணிலாது அப்படின்னு சொல்ற. ஆக இந்த நடுவுல இருக்கிற சுடர்நிலை தான் ரொம்ப முக்கியம்னு. அதுதான் தயவில்லை யா.
இதுக்குள்ள புகுந்துதான் நீங்க தகராகாச அனுபவமும் உகர பிரபஞ்ச அனுபவமும் பெற முடியும். இல்லைன்னா பெற முடியாது. ஆக யா நடுவில் இருக்கிற யா தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த எகர நிலைய பத்தாகி ஆன்மா அடைஞ்ச பிறகுதான் தகராகாச அனுபவமும் உகர பிரபஞ்ச தோற்றமும் அதுக்கு உள்ளும் புறமும் இருக்கிறது. அதுக்குள்ளவே இருக்கிறது. அதுதான் எகர ஆன்மா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அது கூட சீக்கிரம் முடிச்சுனது ஆன்மா அனுபவம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அருள் அனுபவம் இருக்கு. தகராகாச அனுபவம், அருள் அனுபவம். அதனாலதான் உயிர் அனுபவம் உச்சிடில் அதனிடத்தை ஒங்கும் அருள் அனுபவம். எகர அனுபவம் ஆன்மா அனுபவம் கட்டிட்டானாலே அதுக்குள்ளவே அருள் அனுபவம் இருக்கு. அது உடனே வெளிப்பட்டுடும். அது இது இல்லை. இது கிடைக்கணும். அந்த எகர ஆன்மா அனுபவத்துல நாம நிலைத்திருந்து கொண்டுதான் பரோபகார செயலை புறத்தில் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆக என்ன இந்த பேயை பத்தி பேசுறது, இந்த ஆவி அந்த அந்த எகர அனுபவம் வருகின்ற பொழுதுதான் அந்த தேவின்றது யாருன்னா அந்த எகர ஆன்மாவுக்கு உள்ளவே இருக்கிற அந்த உள்ளொளி தான் தனிப்பெரும் கருணை, அருள், திருவருள். அதுதான் ஆண்டவருடைய தேவி என்று சொல்றார். தேவின்னா அருட்சக்தி, அன்னை அருட்சக்தி. அந்த அன்னை அருட்சக்தி தான் நடராஜ பெருமானுக்கு திருமேனியா இருக்காங்களாம். இறைவனுக்கு திருமேனி யாருன்னா அம்மை தான். அம்மையை விட்டா இறைவனுக்கு திருமேனியே கிடையாது. அருள் தான். அம்மை அடுத்த திருமேனி அழகீர். இது இங்கிதமாலையில வருது. இந்த சாமி இதெல்லாம் மேற்கோள் காட்டி சொல்றார். அம்மை அடுத்த திருமேனி அழகீர். அப்ப நடராஜ பெருமானுக்கு திருமேனி இருக்கிறது யாருன்னா அவருடைய தன்மையாகிய அருள் அன்னை தான். அதுதான் திருமேனியா இருக்குது. அதுதான் அந்த திருமேனி ஆவியில உடல் முழுதும் கலந்திருக்குது. அப்பதான் அந்த பிரணவ தேகமா மாறுது. தேவி உற்று ஒளிர் தரு திரு உரு உடன் எனது ஆவியில் கலந்துள்ளது அற்புதம் போது. ஆக ஆவி பேய் எல்லாமே அது இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணுமே மனிதனே இருக்க முடியாது. ஆக ஆவிதான் நமக்கு முதல்ல இருக்கும். நம்ம ஆவியை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா முதல்ல நாம ஆவிதான் நம்முடைய உருவமே. நம்ம எங்க நிலைச்சிருக்கோம்னா அந்த உயிர் உணர்வுலதான் நம்ம நிலைச்சிருக்கோம். அதுக்கு பேர் தான் ஆவி. அது இல்லாம என்ன பண்ண முடியும்? அப்புறம் பேயை பார்த்து பயப்படுற முதல்ல நீ பேய் அறிந்து கொள்ளு. பேய் வடிவம்னு ஒண்ணு இல்லைன்னா உங்களுக்கு பூத வடிவம் நினைக்காது. ஆக இது மூணும் ஒண்ணுதான் இருக்கு. அப்போ கடைசி அதை முடிச்சிருவோம். ஐயா, பேய் இருக்கா இல்லையா? நான் அந்த ஆவியாகத்தான் இருக்கிறேன். நான் அந்த ஆவியாகத்தான் இருக்கிறேன். ஆவி, அந்த ஆவின்றது உயிர் உணர்வு வடிவம். அது அந்த உயிர் உணர்வு வடிவத்தோடு அது பௌதிக உடல் எப்பவுமே இருக்கும். அது தற்காலிகமா ஒரு விபத்து, ஆபத்து, தற்கொலை, அகால மரணம் உள்ள பொழுது அது தனித்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஆயுள் காலம் வரையில. அப்ப கூட அந்த பூத சக்தின்றது அதிசூக்ஷ்ம நிலையில இருக்கும். ஆனா அது இந்த பிறவில ஒரு பிறவிதான். இந்த மறுபிறப்புன்னு அது சொல்றதை விட இந்த பிறவிலேயே இதனுடைய தொடர்ச்சி தான் அது. ஒருத்த தற்கொலை பண்ணிக்கிறான்னா கடைசி நேரத்துல என்ன சஞ்சலத்துல இருந்தானோ அந்த சஞ்சலத்துலதான் அந்த ஆவி இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. அந்த சஞ்சலத்திலேயே ஆயுள் பூரா இருக்கும். அதுதான் கொடுமையா இருக்கும். அதனாலதான் தற்கொலை பண்ணிக்கவே கூடாது. அந்த அதுல உடல் உபாதை இருக்காது. அந்த மனதில் ஏற்படுகின்ற அந்த ஒரு சஞ்சலம் இருக்கே, அது வாட்டி வதைக்கணும். பெரிய இதா இருக்கும். அது உணர்வு அதுல இருக்கும். அது அப்படியே இருக்கும். எவ்வளவு காலம் சொல்ல முடியாது. அது பெரிய ஒரு தண்டனையா மாறும். சரிங்க, இதோட முடிச்சிருவோமா? இந்த ஒரு ஆவி உண்மையை அறிந்து கொண்டு இறைவனை பற்றி கொண்டால் அந்த தேவி நம்ம ஆவியில கலக்கும் போதுதான் அந்த ஆவி பிடிக்கிற வரமாட்டான். வரமாட்டான். ஆவி பிடிக்கிற வரமாட்டான்.
ஆவி பிடிக்கிற வராத தடுக்கணும்னா தேவியை கூப்பிட்டு, அம்மா நீ வந்து தனிப்பெருங்கருணை அன்னையே என் உடம்புல நீ வந்து கலந்துரு. தேவி உட்சொழிந்தது திருவுடன் எனது ஆவியில் கலந்தது அற்புதம் ஜோதி. இந்த ஒரு வரிக்கான விளக்கம் தான் இது. நன்றிங்க. நைட்டுக்கு எதனா பாத்துக்கிட்டு காலையில உங்க வீட்டுக்காரமா சொல்ல போறாங்க, என்னங்க பேய் அடிச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஹலோ, சிரிக்கவே மாட்டீங்களா? இப்படி இருந்தா வீட்டுக்காரமா திட்ட மாட்டாங்களா? எங்க போயிட்டாருன்னு சிரிக்கிறதுக்கெல்லாம் உங்களை கூப்பிடக்கூடாது, உங்க பையனை தான் கூப்பிடணும். சரிங்க, சம்பளம் வந்தனம். தயவையா வந்தனம். கடவுள் இருக்காரு, அது நமக்குள்ள இருக்காரு அப்படின்றதே நம்ம வந்து இன்னும் வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு நம்ம இன்னும் புரிய வைக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம அது வந்து அவங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம அதை வந்து அவங்களுக்கு இருக்குது இதுதான் அப்படின்றது நம்ம உணர வச்சு, உண்மை உணர வச்சு, அதுக்கப்புறமா தான் நம்ம ஆவியை பற்றி சொல்லணுமா இருக்கணும். அதாவது கெட்ட ஆவியை பற்றி. நல்ல ஆவியை பற்றி சொல்கிறது அது ஓகே. ஸோ கெட்ட ஆவியை பற்றி சொல்லும்போது அது பழி வாங்கும், கெட்டி தீய இனத்தோட அப்படின்னும் போது அதுதான் மக்கள் ஏற்றுக்குவாங்களே தவிர அது வந்து அது நம்ம சொல்கிற ஒரு பாசிட்டிவான கருத்தை எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்க, இதில் எனக்கே ஒரு சந்தேகம் இருக்குங்க. ஸோ ஒரு கெட்ட பதிவுகளோட ஒரு உயிர் இறந்துட்டதுன்னா அது வந்து ஆவியாக அது வந்து யாரோ ஒருத்தரோட உடம்புல புகுந்துக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ரைட்டு. ஸோ இதே ஒரு நல்ல ஒரு எண்ணங்களோட நிறைய ஆத்மாக்கள் இறந்துடுறாங்க. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லையோ இல்லை ஹார்ட் அட்டாக்கு ஏதோ ஒரு எதிர்பாராத விதமாக இறந்துடுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஏன் வந்து நல்ல ஒரு விஷயத்த செய்ய முடியல? இந்த ஒரு விளக்கம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நன்றி, தயவுங்க ஐயா. இப்போ பேசும்போது நீங்கள் சொன்னீங்க அதுங்கெல்லாம் பெரியவங்க சொல்லி வச்சுருக்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியாத ஒரு விஷயத்த நம்ம ஆவியை பற்றி நம்ம சொல்கிறது அது எனக்கு அது உடன்பாடு இல்லையா. ஏன்னா வந்து நல்ல ஒரு ஆவி இருக்குது நம்மளுக்குள்ள அப்படின்னு சொல்கிறது அது வேறு. அது ஏன்னா இந்த கெட்ட ஆவிங்களும் வந்து நம்மளுக்கு பிடிக்கும், கெட்டவங்களை பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதனாலே வந்து நிறைய பேர் இப்போ நம்ம வந்து கெட்டது செஞ்சால் நம்ம வந்து ஆவி பிடிச்சிடும் அப்படின்ற மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, மூட நம்பிக்கை இப்போ ஒரு வேகமாக பரவிடுது. அதனால் எனக்கு இப்போ அந்த ஆவியை பற்றி இப்போ போடுறது வேணான்னு நான் நினைக்கிறேன். வேணும்னா அது நீங்கள் நல்ல ஆவி நம்மளுக்குள்ளே இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த கெட்ட ஆவியை பற்றி அதர் சைட் ஆஃப் ஷேடை வந்து நம்ம பேசுறது வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றிங்க. தயவு தயவு தயவு. அற்பெரும் ஜோதி, அற்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அற்பெரும் ஜோதி. தயவு திரு வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பேய் அது இதுன்னு சொல்றதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தாங்கள் தெரிவித்திருக்கீங்க. பேயின்ற வார்த்தை வந்து திருவருட்பால பல இடத்துல வருது. சீ என்று, பேய் என்று, நாய் என்றுன்னு சொல்லிட்டு. இப்போ கந்தசஷ்டி கவசம் எடுத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அது வருது. கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம், கந்தர் கவசம்லாம் அது வந்து இப்போ அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக தான் ஒரு சம்பவத்தை அந்த சென்ற பதிவில் போட்டிருக்கு. இன்னொன்று அது வந்து அந்த துஷ்ட ஆவிகள் வந்து இவங்களை பிடிக்காது, சிவனடியார்களை பிடிக்காது. இறைவனுடைய திருநாமம் சொன்னால் அது கிட்ட வராது. அதுதானே எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க. இறை சிந்தனையில் இருக்கிறவங்க அது நெருங்க முடியாது, அதனால முடியாது. அது யாரை நெருங்கும்னா ஏன் நெருங்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து அடியனுடைய சிற்றறிவில் பட்ட கருத்து தானே சொல்ல முடியுமே தவிர இது அனுபவமான நம்ம அனுபவம் கிடையாது. யாரு இதை பற்றி சரியான ஒரு இதில் சொல்ல முடியும்னா
வள்ளலார் போன்ற ஞானிகளும், தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்கள் போன்ற ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. சுவாமி சரவணானந்தா அவர்கள் வந்து பரமான்மபதி என்ற நூலில் இந்த ஆவிகளை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கார். அதனால் வந்து அதை பற்றி நினைக்கிறதோ சொல்கிறதோ மூட நம்பிக்கை அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. முதல்ல நம்பிக்கை அப்படின்ற சொல்லிலேயே வந்து அதில் ஒரு அணுவளவு அந்த மூடம் இருக்குது. அதில் நம்பிக்கைன்றது வந்து வள்ளல் பெருமான் பிரஞ்சைன்னு வர் நாம் நஷ்டமடைய மாட்டோம் என்ற பிரஞ்சையே சங்கற்பம். பிரஞ்சை வேற, நம்பிக்கை வேற. நம்பிக்கைன்றது அதில் அவநம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். நம்பிக்கைன்னா அதை பற்றி ஒரு இது கிளாரிட்டி இல்லாமல் தான் நம்ம சொல்கிறோம். ஒரு ஜஸ்ட்டு வி ஆர் பிலீவிங். அதில் வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்றது தான் அதில் அடங்கியிருக்கு. மதில் மேல் பூனை மாதிரி அது இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம். அதனால் நம்பிக்கை வந்து நம்பிக்கை வேற இல்லை, அவநம்பிக்கை வேற இல்லை, மூட நம்பிக்கை வேற. நம்பிக்கைன்றதே மூடமானதான். இந்த பேயை பற்றிய ஒரு சர்ச்சை வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்குதா இல்லையான்றது தான். அது வந்து கடவுள் மறுப்பு கொள்கையாளர் இல்லைம்பாங்க. மற்றவங்களும் சில சந்தேகப்படுவாங்க. சில பேர் பார்த்துருக்காங்க, அதோட அவஸ்தைப்பட்டிருக்காங்க. அந்த அனுபவத்தில் முற்றிலும் வந்து ஏற்றுக்கொள்ளவோ மறுக்கவோ முடியாது. ஆனால் ஞானிகள், சைவ ஆகமத்தில் ஞானிகள் நிறைய பேர் வந்து இந்த பேயை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை மறுக்க முடியாது. முதல்ல பேயின்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது ரொம்ப அவசியமாச்சே. அதை பற்றி தான் போன அந்த பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி தான் அந்த சம்பவங்கள்லாம் எழுதியிருக்கு. இன்னும் இந்த ஆவி வந்து இந்த பேய் நம்மளை எப்போ பிடிக்கும், எந்த ஆவி பிடிக்கும்னா இந்த தற்கொலை பண்ணிக்கிறவங்க, அதில் கிணத்துல விழுந்து பண்ணிக்கிறவங்க, பாய்சன் சாப்பிட்டு பண்ணிக்கிறவங்க, தூக்கு மாட்டிக்கிறவங்க, இந்த ட்ரெயினில் இது பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் இவங்களுடைய நிலை என்ன, ஏன் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா வீட்டில் அது தாங்க முடியாத பிரச்சனைகள் ஏன் சொல்ல போனால் பல வருடங்கள் கூட அவங்க தாங்கிக்கிட்டு முடியாது தன்னை மீறி போகும்போது வாழ்க்கையில் கடும் சஞ்சலத்தில் இருப்பாங்க. அவங்க கடுமையான சோதனையிலையும் தாங்க முடியாத ஒரு துன்பத்திலையும் மனக்கவலையில் இருப்பாங்க. சில பேர் உடல் சம்பந்தமான தீராத வியாதியிலும் கூட இருப்பாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க, மிகப்பெரிய கவலையில் இருக்கிறவங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெறுப்பில் இருக்க இவங்களாம் தான் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறவங்க. அவங்கள வந்து அவங்களுடைய ஆவி கூட எல்லாரையும் வந்து பிடிக்க முடியாது. அந்த தூய எண்ணங்கிறவங்கள அது பக்கத்தில் நெருங்காது. அது அவங்கள பார்த்து பயந்து ஓடிடும். இதெல்லாம் ஒரு கஸ் பண்ணுறது தான். இது ஒரு அனுபவம். இது உலகில் நடக்கிறது தான். எல்லாரையும் பிடிக்கல. நம்ம தான் அதை ஒப்பிட்டுலாம் பார்க்கணும். எல்லாரையும் பிடிக்குதுன்னா எல்லாரையும் பிடிக்கலை. இன்னொன்று யாரை பிடிக்கும் அப்படின்னும் போது அந்த பேய் அந்த அதுக்கு பாதிப்புக்கு உள்ளானவர்கள் வந்து அதுக்குரிய கர்மாவை செஞ்சு இருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து உட்காரும். அதே மாதிரி ஒத்த ஒரு எண்ணம் இருக்கிறவங்கள வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பிடிச்சிடும். அந்த ஒரு இருக்கிறவங்களுக்கு அது தானாக வந்து பிடிச்சிடும். சில பேய் ரொம்பவும் ஆட்டிப்படுத்தும். அது வந்து எங்கள் ஒரு 3 வீட்டுக்கு மேலே நாங்களாம் 7வது படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு ஒரு 3-4 வருடம் அந்த மாதிரி இருந்தது. அது வந்து ஆற்காட்டுக்கு பக்கத்தில் கலவைன்னு ஒரு இடம். அது ரொம்ப ஸ்பெஷலாக வந்து அவங்க பேய் ஓட்டுவாங்க. அதில் வேண்டாம், அதெல்லாம் இன்னும் இங்கே சொல்ல வேண்டாம். இப்போ பேயின்றது வேற இல்லை, ஆவின்றது வேற இல்லை. பேயின்னு என்னன்னு தெரிஞ்சுக்காமையே நம்ம வந்து நம்பலை, அது மூட நம்பிக்கை, அது வந்து நெகட்டிவானதுன்னு சொல்கிறது அது உங்களுடைய சொந்த கருத்து. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, தெளிவு பெறது ரொம்ப அவசியம். அதுக்காக தான் அந்த பதிவே போட்டது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த பேயின்றது வேற, ஆவின்றது வேற கிடையாது. அந்த பேய் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது. அதுக்கு ஏன் பேயின்னு பேர் போகிறதுன்னா, உடல் இருக்கும்போது அதுக்கு ஆவின்னு சொல்லுவோம் பொதுவாக. அந்த உடல் நீங்கிய பிறகு
பேய் அப்படின்ற ஒரு வார்த்தை அதுக்கு போடுவோம். அது அது அதனுடைய நிலையில் அது மாறலை. அது எப்போ என்னன்னா அது சூக்கும தேகம்தான். இப்போ சூக்கும தேகம்னு ஒன்று இருக்குன்னா யார் நம்புவாங்க? அப்போ சூக்கும தேகத்தை பற்றி சொல்லறதுக்குத்தான் இந்த தலைப்பே போட்டது. சூக்கும தேகம்னு யாரும் நம்புவாங்க? யாரும் நம்ப மாட்டாங்க. அலோபதியில் வைத்தியத்தில் சொல்கிறாங்களா? இல்லை. சித்த மருத்துவத்தில் தான் உள்ளுடம்பு அப்படின்ற ஒரு சொல்கிறாங்க, காட்டி கொடுக்குறாங்களே தவிர அலோபதியில் அதெல்லாம் ஒன்று இல்லையா? அப்படிலாம் ஒன்று கிடையாது. அவங்க உடல்நிலையோடு சரி, கண்ணால் அவங்கள இப்போ எது பார்க்க முடியுதோ அதை மட்டும்தான் அவங்க வந்து ஊர்ஜிதப்படுத்தி சொல்லுவாங்க. கண்ணால் பார்க்க முடியாத அந்த உள்ளுடம்பை பற்றி அவங்க இங்கே லேபில் டெஸ்ட்டுக்கு வரணும். எது வர முடியுமோ அதுதான். லேப் டெஸ்ட்டுக்கெல்லாம் சூக்குமுடம் வருமா? வராது. இவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எங்கே போகுதுன்னா சூக்குமுடம்புக்கு தான் போகுது. அப்புறம் விஞ்ஞானின்னு எப்படி சொல்ல முடியும்? அதுதான் சுவாமி சரவணதாஸ் சொல்லுங்க. விஞ்ஞானிகளுக்கு வி என்ற எழுத்து அருள் ஒளியையும் குறிக்கும். அதே நேரத்தில் வி என்ற எழுத்து இன்மை பொருளையும் குறிக்கும். விஞ்ஞானின்னும் போது 2 வார்த்தைகள் இணைக்கப்பட்டது. வி பிளஸ் ஞானம், ஞானி. வி ஞானம்னா அறிவு, வீன்னா அறிவில்லாதவன் தான் அர்த்தம். அப்படித்தான் இப்போ நான் அறிவில்லாததான் அணுகுண்டு முதல் கொண்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அழிவைத்தானே கொண்டு போகிறாங்க. விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதுல கொஞ்சம் நன்மையும் இருக்குது. ஆனால் நன்மையை விட தீமை தான் உலகத்தில் அதிகமாகிடுச்சு. இப்போ செல்ஃபோன் எடுத்துங்க, செல்ஃபோனில் நன்மையை விட தீமைகள் தான் அதிகமாகி போச்சு. இன்றைக்கி சமுதாயமே கெட்டு குட்டிச்சவர் ஆகிறதுக்கு காரணம் இந்த அதுதான் பார்க்குறோமே, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு இதில் எல்லாமே வருது. 9 வயசு பையன் மெச்சூரிட்டி ஆகிற நிலைமைக்கு அது வந்துடும். ஆக இந்த விஞ்ஞானம், இந்த ஃபில்மு, டிவி, அந்த டிவியில் நாடக இதெல்லாம் இந்த டிவி செஷன்லாம் என்னத்தை சொல்கிறாங்க? உதவாத இதுதான். இந்த ஆடையை குறித்து ஆடுறது, இந்த ஆட்டம் போடுறது, இது தானே விஞ்ஞானம் மிகைப்படுத்தி காமிக்குது. ஏற்கனவே மயக்கத்தில் இருக்கான், இன்னும் நீ மயங்கடான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறது எது? மயக்கம் போட்டு காமிக்கிறது இந்த விஞ்ஞானத்தினால் வந்த கேடு தான். ஆக இந்த விஞ்ஞானம் அந்த உள்ளுடம்பை பற்றி எதுவுமே சொல்லாதது மிகப்பெரிய ஒரு குறை. அதை அவங்க போக்குறதுக்கு காரணம் அவங்க அதை கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன்றது. அவங்களும் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் தான். ஆக உள்ளுடம்பை பற்றி பார்த்தா மனதுக்கு அப்பால் போனால் தான் இது பண்ண முடியும். மனநிலைக்கு அப்பால் போனால், அதாவது மன ஓர்மையில் இருந்து தான் அது இது பண்ண முடியும். தனக்கு மேலே ஒரு மெய்ப்பொருள் இருக்குதுன்ற ஒரு அது அவங்களுக்கு கிடையாது. எல்லாமே இயற்கையாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு போட்டாங்க. அந்த இல்லைக்கு போகிறதுனால அவங்க எதுவும் நம்புறதில்லை. அதனால் திருவருள் உண்மையை ஒரு அணுவளவு தான் அவங்களுக்கு உணர்த்திருக்கு. அந்த அணுவளவு உண்மையை கொண்டு எவ்வளவோ கண்டுபிடிப்பில் உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கண்டுபிடிப்பினால் நன்மை அதிகமாக தீமை அதிகம்னா, நன்மை ஒரு 10% தீமை தான் 90% வந்திருக்கு. இன்றைக்கி சமுதாயம், இளைஞர் சமுதாயம் மட்டும் எந்த சமுதாயமாகட்டும் என்ன நிலையிலுக்கு எல்லாருக்கும் தெரியும். மொத்த பேருக்கு தெரியும். மொத்த இந்த மைனிங், லட்சக்கணக்கான மைனிங் சுரங்கங்கள் அதில் மொத்தத்தையும் வெட்டி எடுத்துட்டு அந்த விஞ்ஞானத்தினால அது சரவணானந்த சாமி சொல்லும்போது பூமிக்குன்னு ஒரு தாது சக்தி இருக்கணும். அதை எது முக்கியமோ அதை மட்டும் கொண்டு வந்தால் போதும். மற்ற தாது சத்து பூமிக்கிருந்து வெளியில் அளவுக்கு மீறி கொண்டு வரும்போது அது ஆட்டங்கானது. அதனால தான் இயற்கை சீற்றம்லாம் தாக்குது. சுனாமி, பூகம்பம், இந்த மாதிரி புயல் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் நிலநடுக்கம். இதுக்கெல்லாம் காரணம் பூமிக்கு ஒரு சத்து தேவைப்படுது. இந்த சத்து மேலே கொண்டு அது இது பண்ணிடலாம். அது சர்ஃபேஸுக்கு வரும்போது அது பூமிக்கு சத்து இல்லாமல் போயிடுது. அந்த மாதிரி தான் இது கொண்டு வர்றான். அதனால் இந்த பேய் அல்லது ஆவி இதை பற்றி மனிதன் தெரிஞ்சுக்கணுமே, அது முக்கியம். அதுதான் பேய்ன்றது உடல் நீக்கப்பட்ட சூக்கம் உடம்பை நம்ம பேயின்னு சொல்கிறோம். அது பார்க்குறோம் பார்க்கல, அது அப்பாற்பட்ட விஷயம். அந்த பெயர்
எப்படி வந்ததுன்னா சுக்கும உடம்பு. அந்த சுக்கும உடம்பு தான் உள்ளுடம்பு. அந்த உள்ளுடம்பு இல்லாம ஒரு மனிதனே உருவாக முடியாது. அதுதான் உள்ளுடம்பு தான் உயிர் உடம்பு. அந்த உயிர் உணர்வு தான் ஆற்றலோடு கூடி, உணர்வோடு கூடி, வடிவத்தோடு கூடி நமக்கு அந்த நிலையிலிருந்து தான் நம்ம எல்லா அனுபவத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். அந்த உயிர் உணர்வு வடிவம் அது ஆற்றலோடு விளங்குது. அந்த உயிர் உணர்வுல தான் எல்லா இன்பத் துன்ப அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது அதை பற்றி என்ன சொல்லுது ஆங்கில மருத்துவம்? ஒன்றுமே சொல்லலையே. இதுவரையில கண்டுபிடிச்சது ஒன்றும் அதை பற்றி ஒன்றுமே இல்லை. அப்புறம் எது அந்த மருத்துவம் எப்படி சரியாகும்? அதனால் அந்த உள்ளுடம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த உள்ளுடம்பு அந்த புற உடம்பு நீக்கப்பெறுகின்ற போது அது பேயின்ற பேர் நாம வச்சுக்கிறோம். அது எப்போ இருக்குதா இருக்காது. அது உடம்போடு கூடி இருக்கும்போது அது ஆவின்னு இருக்கு. அது ஆவியோ பேயோ அது இல்லாமல் ஒரு மனிதன் இருக்கவே முடியாது. அப்போ இது மூட நம்பிக்கை தானே. இதையே நம்ப முடியல. அப்புறம் எப்படி கடவுளை நம்ம நம்புறோம்? நம்பல அப்பாற்பட்ட விஷயம். தன்னுடைய நிலையை பற்றி நமக்கு தெரியலையே. வெளியில தெரிகிற உடம்பு அதுதான் மனிதன். அதுக்கப்புறம் இருக்கிற 2 தேகங்களை பற்றி ஒன்றுமே தெரியலையே. அப்புறம் பேய் மூட நம்பிக்கை அதை பற்றி பேசக்கூடாது, நெகட்டிவ்னா அப்புறம் அது அர்த்தம் இல்லாமல் போயிடுது. அவசியம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பற்றி தான் அந்த பதிவுகள் போட்டிருக்கு. இன்னொன்று, அது எல்லோரையும் பிடிக்காதுன்றது நம்ம உலகம் அனுபவித்தது. அதனால் அது யாரை பிடிக்கணுமோ அதுக்குரிய பாவம் செஞ்சிருந்தா அந்த ஒரு ஜீவனை தான் அது பிடிக்கும். இன்னொன்று, அவங்க உயிர் விடும்போது இந்த மாதிரி தற்கொலை பண்ணி உயிரிடவங்க கடும் சோதனை நெருக்கடியில் முடியலன்ற ஒரு இதில் கட்டத்தில் தான் அவங்க பாய்சனோ ஏதோ தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்க கடைசி நிமிடத்தில் என்ன ஒரு கவலையில், பயத்தில், கோபத்தில், வெறுப்பில் இருந்தாங்களோ அந்த ஒரு இருப்பு நிலையில தான் அந்த ஆவி வடிவும் எவ்வளவு குறிப்பிட்ட காலம் இருக்கணும்னு கடவுள் நியதி இருக்கோ அது வரையில் அது உயிர் வாழும். வேற எதுவுமே அது நம்ம மாதிரி ஃப்ரீடமாக அது சிந்தனை செய்யறதுக்கு முடியாது. ஆனால் அது இன்னொரு உடம்புல புகுந்தது ஆசைப்படும். அப்போ அதுக்கு இந்த இவங்களுக்கு பிடிச்ச ஒரு உடலை வச்சுக்கிட்டு அதை நினைக்கும், பசியாரோ எல்லாமே அது செய்யும். இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு உட்பட்டது. ஆன்மீகம்னு இல்லாத ஒன்று எது இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆன்மீகம் அல்லாதது அப்படின்னு ஒன்று கிடையாது. எல்லாமே அந்த அன்பு வழிக்கு உட்பட்டது தான். அதுக்கு வெளியில எதுவுமே இல்லை. நீங்க எதை பேசினாலும், எதை பேச மறுத்தாலும் இது ஆன்மீகம், அது ஆன்மீகம் கிடையாது. எதை பேசினாலும் அதுக்கு உட்பட்டது தான் வரும். அதனால நல்லோர் ஆவிகள் உதவி தான் பண்ணுமே தவிர இன்னொருத்தரை பிடிச்சுக்குன்னு இது பண்ணாது. நீங்கள் பரமான்ம பதின்ற சுவாமி சரவானந்தா அவர்களுடைய நூலை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லோர் ஆவிகள் நல்லது செய்யறதுக்கு தான் பார்க்கும். ஏதாவது ஒரு உதவி செய்ய தான் பார்க்கும். அது நம்ம உடம்பு ஆக்குபை பண்ணிங்கன்னா அது ஒன்றும் அது பண்ணதுக்கு அது இது பண்ணாது. அந்த மாதிரி ஒரு இதுதான். ஆக இந்த பேய் இருக்குதா இல்லையா அது வேற விஷயம். அது ஆனால் அந்த பேயின்றது அதுதான் ஆவின்றோம். அந்த ஆவி இல்லாத மனிதனே கிடையாது. ஆக இதை பற்றி இதுதான் 3 உடல் கொண்ட ஒரு மனிதன் நான். அது கீழே இது எல்லாமே வருது. ஆக இந்த உதாரணங்கள் நாம் பார்க்கும்போது நம்முடைய நிலை திரிதேக நிலையை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த பேய் என்ற தலைப்பை வச்சு. நன்றி. தயவு வந்தனம்.